நீதித்துறைக்குள்ளே வர வேண்டும் என்றுதான் நீங்கள் ஆரம்ப காலத்தில் நினைத்தீர்களா? எப்படி இதுக்குள்ளே வந்தீர்கள்? ஒரு சமூக நிகழ்வுக்கு போகாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையான ஒரு சாமானிய மகன் கேட்பான். நீங்கள் ஒரு ஜட்மெண்ட், அதாவது ஒரு தீர்ப்பை கொடுக்கும்போது குடும்பத்திலையும் யாருக்கும் எதிராக ஏதாவது வழக்குகள் அங்கே இருக்கிறது என்றால், நான் இளைப்பாறிய பின்னர் எனக்கு வேறு இன்விடேஷன்ஸும் வந்தது, வேறு பதவிகளை என்னை எடுக்க சொல்லி. இதுக்கு தெரியாமலே நான் லா காலேஜுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியான். படித்து முடிந்த பிறகு அன்அஃபிஷியலாக ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது, எந்த ஒரு கிளையண்ட்டையும் கை நீட்டி காசு வாங்கக்கூடாது. பிரதம நீதி அரசராக இருந்த அந்த 2 வருடம் குறிப்பாக தமிழ் பேசும் மக்கள் மத்தியிலே நீதித்துறையிலே நம்பிக்கை கொஞ்சம் குறைவாக இருந்தது அந்த காலகட்டத்திலே என்றால் அது மாற்று கருத்து அல்ல. அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ தெரியவில்லை. அதை பற்றி கதைப்பதற்கு இப்போது விரும்பவில்லை. உங்களுடைய வாழ்நாளிலே நீங்கள் சந்தித்த ஒரு சவாலான ஒரு வழக்கு, எழுதிவிட்டு அதை அப்படி பேனையை உடைப்பது போல் சில நேரங்களில் அந்த ஒரு உணர்வு வரும் தானே? நீங்கள் எல்லாருமே உணர்வு கட்டுப்பட்டவர்கள் தானே? நான் ஒரு வழக்கிலையும் மரண தண்டனை விதித்தது இல்லை. ஆனால் என்னுடைய தீர்ப்பு இல்ல, இது கடவுளுடைய தீர்ப்பு. வணக்கம். பல அதிதிகளை எங்களுடைய பவர் மூவ்ஸ் நிகழ்ச்சியிலே அழைத்து வந்திருக்கிறோம். பல கருத்துக்களை நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய அதிதி மிக முக்கியமான ஒரு அதிதி. இப்படிப்பட்ட ஒரு அதிதியை எங்கள் நிகழ்ச்சியிலே அழைத்து வருவோமா என்று நாங்கள் கனவிலும் நாங்கள் நினைத்து பார்த்துருக்க மாட்டோம். அல்லது மக்கள் பார்க்க போகிற மிக முக்கியமான ஒரு கலந்துரையாடலாக இந்த கலந்துரையாடல் அமையப்போகிறது. யார் அந்த அதிதி என்று கேட்டால், எங்கள் நாட்டிலே நீதித்துறையிலே உச்சத்தில் இருந்தவர், எங்கள் நாட்டினுடைய 45வது பிரதம நீதியரசர் ஸ்ரீபவன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். முதலிலே எத்தனையோ முறை நாங்கள் உங்களை அழைத்திருக்கிறோம், ஒரு பாட்காஸ்ட்டுக்கு வருவீங்களா சார் என்று. ஆனால் தொடர்ச்சியாகவே நீங்கள் அதற்கு மறுப்பு தெரிவித்தீர்கள், வரவே மாட்டேன் என்று சொன்னீர்கள். என்னுடைய தனிப்பட்ட விடயம் கதைப்பதில் எனக்கு ஆர்வமே இல்லை என்று சொன்னீர்கள். அதற்கு பிறகும் எங்களுடைய தொடர்ச்சியான வற்புறுத்தல் காரணமாக எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிறீர்கள். ஏன் ஊடகத்துக்கு வர தயக்கம் காட்டுகிறீர்கள்? முதலாவது காரணம், இந்த நீதித்துறையிலே ஒரு நீதியரசராக இருப்பது அது ஒரு தனியான, இப்போது பொது வாழ்க்கையிலே வேறு துறைகளிலே ஒரு பொதுத்துறையிலே இருப்பது போன்றதல்ல. இது ஒரு 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 ஸ்பெஷல், ஒரு தனியான ஒரு இடம் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அதைத்தான் ஆங்கிலத்தில் கூட டெம்பிள் ஆஃப் ஜஸ்டிஸ் என்று சொல்வார்கள். நீங்கள் நீதித்துறையிலே நீதி பரிபாலனம் செய்பவர் டெம்பிள் ஆஃப் ஜஸ்டிஸ் என்றால் அவர் கடவுளுக்கு சமமானவர். அவர் ஒரு நீதிபதியை ஒரு கடவுளுக்கு சமமானவராகத்தான் ஒப்பிடுவார்கள். அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கை ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையாகத்தான் இருக்க வேண்டும். அவர் அந்த நிலையில்தான் நான் பொதுவாக இந்த நேர்காணலுக்கோ அல்லது என்னை பற்றி என்ன நீங்கள் கேட்கிறீங்களென்னு தெரியவில்லை, ஆனால் என்னை பற்றி நான் சொல்லுவதற்கு என்னை மக்கள்தான் நான் செய்த இதுவரை காலமும் நான் நீதித்துறையிலே இருந்ததில் அவர்கள் என்னால் தீர்க்கப்பட்ட வழக்குகளின் முடிவுகளின்படி அவர்கள் நான் எப்படிப்பட்டவர் என்றதை அவர்கள் ஜட்ஜ் பண்ண முடியும். நான் என்னை பற்றி சொல்லுவதற்கு இங்கே எதுவும் இல்லை. நீங்கள் கேட்பதற்காக நான் உங்கள் வற்புறுத்தலால் கேட்கிற கேள்விகளுக்கு நான் மறுமொழி சொல்கிறேன். இது ஏனென்றால் நீங்கள் சொன்னது போல் மக்களுக்கு தெரியாத ஒரு துறை, மக்களுக்கு ஒரு சீஃப் ஜஸ்டிஸினுடைய வாழ்க்கை அல்லது உயர் நீதிமன்ற நீதியரசர்களுடைய வாழ்க்கை, அதாவது நீதிபதிகளுடைய வாழ்க்கை எவ்வாறு அமைகிறது என்றே பல பேருக்கு தெரியாது. பொதுவாகவே சொல்லுகிறார்கள் நீதிபதியினுடைய வாழ்க்கை ஒரு தனிமையான ஒரு வாழ்க்கை என்று. அதனால் பல நன்மைகள் பல தீமைகள், நாட்டுக்கு நன்மை குடும்பத்துக்கு தீமை என்றும் பல பேர் சொல்லியும் இருக்கிறார்கள். இது உண்மையான கருத்தா? உண்மையான கருத்து. ஏனென்றால் நீதிபதிகள் ஓரளவுக்கு ஒரு சோஷியல் லைஃப், அதாவது சமூகத்தோடு சேர்ந்த ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. உங்களுக்கு நீதிபதியாக இருக்கும்போது எத்தனையோ இடங்கள்ல இருந்து தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் இன்விடேஷன்ஸ் எல்லாம் வரும், அழைப்புதல்கள் வரும். அது எல்லாவற்றிற்கும் உங்களால் போக முடியாது. எந்த அளவுக்கு நான் அதை
அதை தவிர்த்து விட முடியுமோ அந்த அளவுக்கு நான் தவிர்த்திருக்கிறேன். கூடுமான அளவுக்கு என்னை சொல்லப்போனால் கிட்டத்தட்ட 99% நான் 99.9 என்று சொல்லுவேன், தவிர்த்தே இருக்கிறேன். ஒரு சமூக நிகழ்வுக்கு போகாத ஒரு வாழ்க்கையான ஒரு சாமானிய மகன் கேட்பார், நிச்சயம் கேட்பார். ஆனால் அது நீதிபதிகளுக்கு அது பொருந்தாது. நீதிபதி அவர் ஏனென்றால் இன்றைக்கு நீங்கள் ஒரு சமூக நிகழ்வுக்கு போவீர்கள், நாளைக்கு நீங்கள் எந்த நிகழ்வுக்கு போனீர்களோ அந்த நிகழ்வின் ஒரு முக்கியமான ஒருவர் நாளைக்கு உங்கள் முன்னால் ஒரு எதிராளியாக கூட இருக்கக்கூடும். அப்போது நீங்கள் ஒரு ஜட்ஜ்மெண்ட், அதாவது ஒரு தீர்ப்பை கொடுக்கும்போது சமூகம் என்ன சொல்லும் என்றால், சமூகத்தின் கண்களில் நீங்கள் இவருடைய விழாக்கு போயிருக்கிறீர்கள், இவருடைய பழக்கப்பட்டவர்கள் ஆனபடியால் தான் இவர் இப்படியான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறார் என்று கூட ஒரு ஊகத்துக்கு வர முடியும். சரி, இப்படி பல நிகழ்ச்சிகளுக்கு அழைப்பு கொடுத்தும் போகாமல் விட்டதன் மூலம் ஏதாவது பிரச்சனைகள் அல்லது ஒரு சங்கடங்களை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்களா? நான் இதுவரையில் பின்விளைவுகள் எதுவுமே இல்லை. ஒரு சமூக நிகழ்வை தாண்டி ஒரு அரசியல் ரீதியான நிகழ்வுகளுக்கு அழைப்பு கொடுத்தும் கூட நீங்கள் நிராகரித்து, அரசியல் ரீதியான நிகழ்ச்சிகளிலே நான் பொதுவாக என்னை நியமித்தவர் ஜனாதிபதியிடம் இருந்து ஏதாவது அழைப்பு வந்தால், அதுவும் என்னுடைய உத்தியோகம் சம்பந்தமான ஏதாவது அழைப்புகள் வந்திருந்தால் மட்டும் நான் போயிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் நினைக்கிறேன் 2 வருடங்கள் நான் பிரதம நீதியரசராக இருந்திருக்கிறேன். ஒரே ஒரு தடவை மட்டும்தான் அந்த ஒரு நிகழ்வுக்கு போயிருக்கிறேன். அதுவும் கூட நான் இளைப்பாறுவதற்கு ஒரு மாதமோ 1.5 மாதத்துக்கு முன்னர். பொதுவாகவே ஒரு மனித இயல்பு ஒன்று இருக்கிறது. உச்ச பதவியில் இருக்கின்ற ஒருவரை சமூகத்திலே ஏதாவது நிகழ்வுக்கு அழைக்கின்ற பொழுது அவருக்கும் ஒரு சந்தோஷம், கௌரவம் தனக்கு கௌரவம் கொடுத்து தரக்க கூப்பிடுகிறார்கள், அப்போ நான் போக வேண்டும். இப்போ அந்த இன்விடேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுகின்ற பொழுது கவலை உங்களோட மனதுக்குள்ள ஒரு காலம் வந்தது இல்லையா? இல்லை, அது எனக்கு கவலை வருவதில்லை. நான் அதை ரிஜெக்ட் பண்ணும்போதே என்னுடைய செக்ரட்டரிட்டு தான் சொல்லுவேன், நீங்கள் தயவு செய்து அவர்களுக்கு சொல்லிவிடுங்கள், என்னால் வர முடியாமல் இருக்கிறது என்றதை சொல்லிவிடுங்கள். அதை வடிவாகவே அவர்களுக்கு சொல்லிவிடுவாள். அது அந்த மாதிரி பழக்கப்பட்ட ஒரு ஆள் தான் அங்கே செக்ரட்டரியாகவும் இருப்பா. அவர் கிட்டத்தட்ட ஒரு 5-6 பிரதம நீதியரசர்களுக்கு செக்ரட்டரியாக இருக்கின்றார். எனக்கு முதல் ஒரு 2 நீதிபதிகளுக்கு இருந்தவர், அதுக்கு பிறகு இப்போவும் அவர் தான் இருந்து கொண்டு இருக்கின்றார். கொஞ்சம் கௌரவமாக அதை சொல்லி விளங்கப்படுத்தி வர முடியாது சொல்லிவிட்டு. சமூக நிகழ்வுகளை நாங்கள் தவிர்த்துக் கொள்வோமே. சில நேரங்களில் குடும்ப நிகழ்வு, உங்களுடைய அண்ணாவினுடைய பிள்ளைகளுடையதோ தம்பியினுடைய பிள்ளைகளோ உங்களுடைய இரத்த உறவுகளுடைய யாராவது பிள்ளைகளுடைய நிகழ்வுக்கோ அல்லது உங்களுடைய குடும்ப நிகழ்வுக்கு நீங்கள் சமூகம் செய்வீர்கள் தானே? அதுக்கு சமூகம் செய்திருக்கின்றேன். ஆனால் அப்படிப்பட்ட இந்த குடும்பத்திலையும் யாருக்கும் எதிராக ஏதாவது வழக்குகள் அங்கே இருக்கிறது என்றால், அல்லது யாருக்கும் எதிராக என்னுடைய குடும்ப நண்பர்களோ குடும்ப உறுப்பினர்கள் யாருக்கும் எதிராக ஏதாவது வழக்குகள் என் முன்னே இருப்பதாக இருந்தால் நான் அதை தவிர்த்துக் கொள்வேன். அதனால் இப்போ எல்லா குடும்ப அங்கத்தவருக்கும், அதாவது மகனாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், கணவனோடு ஒரு இடத்துக்கு போகணுமென்ற ஒரு ஆசை, அப்பாவோடு இடத்துக்கு போகணுமென்ற ஒரு ஆசை, இதனால் அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்ற மாதிரி நீங்கள் சிந்தித்தது இல்லையா? சிந்தித்திருக்கின்றேன். அதனால்தான் நான் இளைப்பாறிய பின்னர் எனக்கு வேறு இன்விடேஷன்ஸும் வந்தது, வேறு பதவிகளை என்னை எடுக்க சொல்லி. எல்லாவற்றையும் விட்டு இனி நான் குடும்ப வாழ்க்கை, என்னுடைய மனைவியோடு பிள்ளைகளோடு பேரப்பிள்ளையோடு போக வேண்டிய இடமெல்லாம் இப்போது சுற்றி திரிகின்றேன். இப்போ அதில் எனக்கு ஒரு ஆனந்தம் இருக்கிறது. அவர்களுக்கும் நிச்சயமாக ஆனந்தம் இருக்கின்றது. சரி, உங்களுடைய ஆரம்ப காலத்துக்கு நாங்கள் செல்லுவோம். சார், நீங்கள் உண்மையாகவே ஒரு நீதித்துறைக்குள்ளே வர வேண்டும் என்றுதான் நீங்கள் ஆரம்ப காலத்தில் நினைத்தீர்களா? எப்படி இதுக்குள்ளே வந்தீர்கள்? சரி, அது நான் சுருக்கமாக சொல்வதானால், எனக்கு நீதித்துறைக்கு வருவதற்குரிய எந்த விதமான விருப்பம் தொடக்கத்தில் இருக்கவில்லை. நான் அட்வான்ஸ் லெவல் செய்தபோது எனக்கு கெமிஸ்ட்ரி அவ்வளவு விருப்பம் இல்லாத ஒரு சப்ஜெக்ட். 2 தடவை அதிலே ஃபெயில் பண்ணினேன். அப்போ யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எனக்கு கிடைக்காமல் போனது. என்னுடைய பெற்றோர் என்ன இன்ஜினியரிங் செய்ய வேண்டும் என்று தான் விரும்பினார்கள். ஆனால் பிறகு அக்கௌண்டன்சி செய்ய சொல்லி அதிலே தொடங்கினேன். அக்வைனாஸில் அந்த காலத்தில் படித்தேன் அக்கௌண்டன்சி. சீமா கிளாஸஸ் அது ஈவினிங்ஸ்லேயும் இருக்கும். அப்போ அதை செய்து கொண்டு இருக்கிற காலத்திலே லா காலேஜுக்கு போக வேணும் என்ற ஒரு ஆசை எனக்குள்ளே இருந்தது. வீட்டுக்கு தெரியாமலே நான் லா காலேஜுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியான். அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் தெரிந்தால் அவர்களுக்கு பிடிக்காதா? அவர்களுக்கு லா என்பது கடைசி வரைக்குமே ஒரு பிடிக்காத ஒரு துறை. அது சட்டத்துறை என்பது பிடிக்காத ஒரு துறை.
அப்போது நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எடுத்து நான் அதில் செலக்ட் பண்ணப்பட்ட வந்த பிறகு லெட்டர் வந்தது, லோ காலேஜிலேருந்து லெட்டர் வந்திருக்கிறது செலக்ட். அப்போ அந்த நேரத்தில் சொல்லணும் 600 ரூபா அனுவல் ஃபீஸ் கட்ட வேண்டும். அப்படி சொல்லும்போது தான் அவர்கள் என்னுடைய தந்தையாருக்கு, என்னுடைய தாயார் ஒரு அளவுக்கு சரி உனக்கு விரும்பினால் அதை படி, தந்தையார் சொல்லிவிட்டார் எனக்கு விருப்பம் இல்லைன்னு. அவர் ஒரு மாதிரி விருப்பம் வர பண்ணி சொன்னபோது சொன்னார், நீ படித்து முடிந்த பிறகு ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. ப்ராக்டிஸ் என்றால் அன்அஃபிஷியலாக ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது, எந்த ஒரு கிளையண்ட்டையும் கை நீட்டி காசு வாங்கக்கூடாது. ப்ராக்டிஸ் பண்ணினா நீங்கள் காசு அவர்கள் காசு அப்படியான ஒரு இது வேண்டாம். மற்ற இந்த துறை எங்களோட பரம்பரைக்கே சில வேளையில் ஒரு நல்ல பரம்பரையாக அடுத்த சந்ததிகள் நல்லா இருக்காதுன்ற மாதிரியான ஒரு எண்ணம் அவருக்கு இருந்தது. அப்போ நான் சொன்னது, நான் படித்து முடித்து ஏதாவது ஒரு அரசாங்கத்துறையில் உத்தியோகம், அது அவருக்கு சந்தோஷம். அரசாங்கத்துறையில் ஏதாவது ஒரு உத்தியோகம் பார்க்க வேண்டும் என்று தான் விரும்பினாரே தவிர நீதித்துறைக்குள்ளே வர வேண்டும், சட்டத்துறைக்குள்ளே வர வேண்டும், ஏதாவது ஒரு அரசாங்கத்துறையில் ஒரு உத்தியோகம் பார்க்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய விருப்பமாக இருந்தது. அப்போ அதை அந்த அளவுக்கு அவர்களை கன்வின்ஸ் பண்ணின பிறகு தான் நான் சட்டத்துறை படிப்புக்கு போனேன். சரி, அப்போ ஒரு அம்மா அப்பாவுக்கு விருப்பம் இல்லாமல் கள்ளமாகத்தான் இந்த எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாம் எடுத்து சட்டத்துக்குள்ளே வந்து விட்டீர்கள். முதலாவது அப்பாயின்மெண்ட் எங்கே கிடைத்தது? நான் சட்டத்துறையில் முடித்த பிறகு எனக்கு ப்ரிலிமினரி எக்ஸாம், இன்டர்மீடியட் எக்ஸாம்லேயே எனக்கு கிளாஸ் கிடைத்தது. ஃபைனல் எக்ஸாம்லேயே என்னுடைய கிளாஸ் 1 மார்க்ஸால் குறைந்து விட்டது, கிளாஸ் கிடைக்கவில்லை. அதே நேரத்தில் நான் அக்கௌண்டன்சி படித்ததால் 2 சீமா 2 பார்ட்ஸ் முடித்தும் விட்டேன், ஸ்டேஜ் 2. ஆனால் எனக்கு அதிலே அவ்வளவு அக்கறை இருக்கவில்லை. படித்து முடிந்து நான் ஓட்ஸ் எடுத்ததுக்கு பிறகு 2-3 வேக்கன்சிஸ் கவர்மெண்ட் சர்வீஸ்லேயும் அப்ளை பண்ணினேன். அதிலே ஒன்று தான் அட்டர்னி ஜெனரல்ஸ் டிபார்ட்மெண்ட், 2வது கஸ்டம்ஸ், அடிஷனல் லேண்டிங் சர்வேயர், 3வது பேங்க் ஆஃப் சிலோன் ஸ்டாஃப் ஆஃபீஸர், ஸ்டாஃப் கிரேடுக்கு. அப்போ அதுக்கு அவர்கள் கேட்டது ஒன்றில் டிகிரி அல்லது இப்படி சீமாவில் 3 பார்ட்ஸ் இருக்க வேண்டும் பண்ணி 3க்கும் அப்ளை பண்ணி எனக்கு முதல் வந்த இன்டர்வியூவில் கால் பண்ணது அட்டர்னி ஜெனரல்ஸ் டிபார்ட்மெண்ட். இப்போ அங்கே போயிருந்த போது என்ன ஒரு ஆக்டிங் ஸ்டேட் கவுன்சிலர் தான் எடுத்தார்கள். 13ஆம் தேதி 13th February 1978 ஒரு ஆக்டிங் ஸ்டேட் கவுன்சிலர் எடுத்து வழக்குகள் வரும்போது என்ன ஒவ்வொரு நீதிமன்றத்துக்கும் அனுப்புவார்கள். அப்போது நான் அந்த கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்குள் பல நீதிமன்றங்களிலே நான் ஆஜராகி இருக்கிறேன். அரசாங்கத்துக்கு அட்டர்னி ஜெனரல் டிபார்ட்மெண்ட்டை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற வகையில் நீங்கள் ஆஜராகி இருக்கிறீர்கள். அதாவது நான் சொல்ல போனால் நீர்கொழும்பு, ஹம்பாந்தோட்டை, யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, முல்லைத்தீவு, காயிட்ஸ், அப்படி கூட வடக்கு கிழக்கு பிரதேசங்கள். ஆனால் இங்கள் தெற்கு பிரதேசங்கள்லேயும் என்னை சொல்லுவார்கள். அப்போ அப்படி போகும்போது எனக்கு ஏற்பட்ட அனுபவம், விதமான நீதிமான் முன்னாலே நான் ஆஜராகி ஒரு வழக்கு வென்று வரும்போது அதில் உள்ள சந்தோஷம் அப்படி வரும்போது எனக்கு கொஞ்சமாக அந்த துறையிலே ஆர்வம் ஏற்பட்டது. அதுக்குள்ளேயே நான் இருந்தேன். ஆனால் என்னை ஆக்டிங்காக என்னை கன்ஃபார்ம் பண்ணுவார்களோ இல்லையோன்றது தெரியாது, அதுக்குள்ளே இருக்கிறேன். அப்போ அதுக்குள்ளே இருந்து கொண்டே நான் பார்த்துக்கும் போது அது எனக்கு என்னை அறியாமலே ஈர்த்துக்கொள்ளப்பட்டது. அந்த இது கிட்டத்தட்ட 1st of June 1979, கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு பிறகுதான் என்னை கன்ஃபார்ம் பண்ணினார். அது அட்டர்னி ஜெனரல் டிபார்ட்மெண்ட்லேயே. சரி, அதிலிருந்து கோர்ட்ஸுக்குள் ஜட்ஜாக எப்பொழுது நீங்கள் வர ஆரம்பித்தீர்கள்? எந்த தருணத்திலே? அது 2002ஆம் ஆண்டு, கிட்டத்தட்ட 24 வருஷத்துக்கு பிறகுதான் நான் ஜட்ஜாக வந்தது. அதற்கு முதல் அட்டர்னி ஜெனரல்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயே எனக்கு விதமான ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் வந்தது. அப்போ அவைகள் முடித்து நான் 2002ஆம் ஆண்டு தான் என்னை அந்த நேரத்திலே திரு சந்திரிகா பண்டாரநாயக்க அம்மையார் அவர்கள் தான் என்னை மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு ஒரு நீதிபதியாக நியமித்தார். முதல் அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு அப்படித்தான் 2002ஆம் ஆண்டு. அதிலிருந்து ஆரம்பித்த பயணம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சியடைந்து 45வது பிரதம நீதியரசராக நீங்கள் கடமையாற்றீர்கள். 2 வருடங்கள் நீங்கள் கடமையாற்றீர்கள். இப்பொழுது இந்த பிரதம நீதியரசராக இருந்த இந்த 2 வருடம் குறிப்பாக தமிழ் பேசும் மக்களுக்கு ஒரு தமிழ் பேசுகின்ற ஒருவர் இந்த பிரதம நீதியரசராக இருக்கிறார் என்பது பல பேர் வெளியே சொல்லாவிட்டாலும் மனதுக்குள்ளே தங்களை அறியாத ஒரு தைரியம், சந்தோஷம், ஒரு பெருமிதம், எங்களுடைய நீதி நிலைநாட்டப்படும் என்ற ஒரு எண்ணம் ஆழமாக இருந்த ஒரு காலகட்டம் இப்பொழுது இருக்கிறது. அந்த நேரத்தில் அதிகமாக இருந்தது.
என்றாவது உங்களுக்கு முன்னால் எப்பொழுதாவது ஒரு தமிழ் பேசுகின்றவர் பிரதம நீதியரசராக எங்கள் நாட்டில் இருந்திருக்கிறாரா? எனக்கு முன்னால் இருந்திருக்கிறார்கள், இருவர் இருந்திருக்கிறார்கள். ஒருவர் நீதியரசர் தம்பையா அவர்கள். அவர் கிட்டத்தட்ட 1.5 மாத காலம் மட்டும்தான் அவர் நீதியரசராக இருந்தார். அதற்கு முன்னால் நீதியரசர் சர்வானந்தா அவர்கள் இருந்திருக்கிறார். இதெல்லாம் கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு முதல், ஒரு 20 வருடங்களுக்கு முன், 25 வருடங்களுக்கு முதல் சர்வானந்தா நீதியரசர் சர்வானந்தா இருந்த காலத்தில் நான் அப்போது சட்டத்துறை தலைமை அலுவலகத்தில் சீனியர் ஸ்டேட் கவுன்சிலாக இருந்த நான். அவருக்கு முன்னாலேயும் கூட நான் எப்பயோ பண்ணியிருக்கிறேன் வழக்குகளுக்கு. சீஃப் ஜஸ்டிஸ் தம்பையா அவர் கோர்ட் ஆஃப் அப்பீலுக்கு வந்து கோர்ட் ஆஃப் அப்பீலில் இருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து பிறகு பிரதம நீதியரசராக வந்தவர். அவர் ரிட்டையர் பண்ணுறதுக்கு ஒரு 2 மாதத்துக்கு முதல் தான் அவர் நியமிக்கப்பட்டார் பிரதம நீதியரசராக. 2 மாதத்துக்குள் அவர் ரிட்டையர் பண்ணிவிட்டார். அவை நீங்கள் எங்கள் நாட்டிலே வந்த 3வது தமிழ் பேசுகின்ற நினைக்கிறேன், எனக்கு தெரிந்த அளவில் பிரதம நீதியரசர். எவ்வளவு உங்களுக்கு இந்த பிரதம நீதியரசர் ஆக வந்த அந்த ஒரு தருணம், நீங்கள் தான் சீஃப் ஜஸ்டிஸ் என்று உங்களை அறிவிக்கிறார் எங்களுடைய நாட்டினுடைய அந்த நேரத்தில் ஜனாதிபதியாக இருந்த மைத்ரிபால சிறிசேன அவர்கள். எப்படி உங்களுடைய மனநிலை இருந்தது? நான் நீதித்துறையிலே நுழைந்த காலத்தில் இருந்தே எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்கவில்லை. நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நீதித்துறையிலேயே முன்னுக்கு வந்து மேன்முறையீட்டு நீதிமன்ற பிரசிடெண்ட், அதாவது தலைமை நீதிபதியாகவும் கூட இருந்தேன் நான். அதுவும் 1.5 வருஷம் இருந்தேன் நான். அங்கே இருக்கும்போது கூட கீழ் நீதிமன்றங்களில் எங்களுடைய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளுடன் அவர்களுடைய வேலை சம்பந்தமாக அவர்களுக்கு எந்தெந்த விதமான வழக்குகள் கொடுக்க வேண்டும் என்பது அதை வழக்குகளை அலோகேட் பண்ணுறது எல்லாம் வந்து பிரசிடென்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல் அந்த விதமாக எல்லாம் கதைச்சு அந்த அனுபவம் எனக்கு இருந்தது. அப்போ எனக்கு பிரதம நீதியரசராக வந்தது பிறகு 1 வருஷம் 11 நீதிபதிகளோடு சேர்ந்து இருந்து வந்த அனுபவம் இங்கே எனக்கு இவ்வளவோ உதவியது. பிரதம நீதியரசராக வந்த பிறகும் நான் அவர்களுடன் கலந்தாலோசித்து என்னென்ன விஷயங்கள் செய்ய வேண்டும், நீதித்துறையில் என்னென்ன மாதிரியான முன்னேற்றங்களை நாங்கள் செய்யலாம் என்ற மாதிரி, வழக்குகளை எப்படி துரிதமாக முடிக்கலாம், இப்படியான விஷயங்கள் என்ன விஷயமா இருந்தாலும் நான் அவர்களுடன் கலந்தாலோசித்து தான் செய்தேன். இப்போ பிரதம நீதியரசராக நீங்கள் வருவீர்கள் நம்பிக்கை உங்களுக்கு இருந்ததா? ஏன்னா அந்த ஒரு காலகட்டத்தை இருக்க ஞாபகப்படுத்த வேண்டும் எங்கள் மக்களுக்கு. அது 43வது பிரதம நீதியரசராக இருந்தவர் ஷிராணி பண்டாரநாயக்க அம்மையார் அவர்கள். அதுக்கு பிறகு மொஹான் பீரிஸ் அவர்கள் தற்காலிகமாக இருந்தார். பிறகு நீங்கள் வந்தீர்கள். ஒரு சிக்கலான ஒரு காலகட்டம், உண்மைதானே? சிக்கலான ஒரு காலகட்டம். மக்கள் மத்தியிலே நீதித்துறையிலே நம்பிக்கை கொஞ்சம் குறைவாக இருந்தது அந்த காலகட்டத்திலே என்றால் அது மாற்று கருத்து அல்ல. அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீரோ தெரியவில்லை. ஆனால் மக்களாக பார்க்கின்ற பொழுது நான் அதை பற்றி கதைப்பதற்கு இப்போது விரும்பவில்லை. அந்த காலம் நீங்கள் சொல்வது போல் ஒரு நீதித்துறையிலே ஒரு சிக்கலான காலமாகத்தான் இருந்தது. அதை நான் திரும்பவும் ஞாபகப்படுத்தி அதை பற்றி கதைப்பதற்கு நான் விரும்பவில்லை. அந்த 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 சவால் உங்களுக்கு எவ்வாறு இருந்தது? அதை நீங்கள் எதிர்பார்த்தீர்களா? எனக்கு சீஃப் ஜஸ்டிஸாக வருவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்த்தீர்களா? கடைசி வரைக்கும் அதை எதிர்பார்க்கவில்லை. ஆனால் சீனியாரிட்டியில் முன்னுக்கு இருந்தது நீங்கள் தான். சீனியாரிட்டியில் முன்னுக்கு இருந்தது. ஆனால் அவர்கள் அந்த நேரம் நீதியரசர் ஷிராணி பண்டாரநாயக்கா திரும்பவும் வந்து நீதியரசராக இருந்தவர். அப்போ நான் நினைத்தேன் அவர் தொடர்ந்தும் அதிலே பணியாற்ற போறார் என்று. ஆனால் அவர் 2 நாட்களில் அவர் ரெசிக்னேஷன், அவர் ரிட்டையர் பண்ணிவிட்டார். அதுக்கு பிறகு சீனியராக இருந்தது நான் தான். ஆகவே நீங்கள் அந்த பதவிக்கு உங்களை நியமித்தார்கள். ஆனால் கட்டாயம் என்ன நியமிக்க வேண்டுமென்ற நியதியும் இருக்க வேண்டுமென்று நான் சொல்லவில்லை. இப்போ மொஹான் பீரிஸை கொண்டு வந்த மாதிரி வெளியிலே முந்தி சட்டமாதிபராக இருந்தவர் அவரையும் கூட கொண்டு வந்திருக்கலாம். சட்டமாதிபரை பிரதம நீதியரசராக கொண்டு வரலாம். அல்லது நீதித்துறையிலே அடுத்ததாக இருக்கிற நம்பர் 2 இருக்கிறவரையும் அப்பாயிண்ட் பண்ணலாம். ஆனால் என்னை அப்பாயிண்ட் பண்ணுவதற்கு, என்னை பிரதம நீதியரசராக நியமிப்பதற்கு அவர்கள் தீர்மானித்தார்கள். சரி, ஒரு கட்டாயமாக கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் பிரதம நீதியரசராக இருந்தீர்கள், அதை தாண்டி நீங்கள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருடங்கள் நீங்கள் கடமையாற்றீர்கள். உங்களுடைய அதை தாண்டி நாங்கள் பார்ப்போம், உங்களுடைய வாழ்நாளிலே நீங்கள் சந்தித்த ஒரு சவாலான ஒரு வழக்கு. சவாலண்டா எதெண்டா மனதுக்குள்ளே இன்னும் இருக்கிறது, இன்னும் அந்த வழக்கினுடைய வாதங்கள், பிரதிவாதங்கள், நடந்த நிகழ்வுகள், தீர்ப்புகள் மனதை விட்டு அகலவில்லை என்று நினைக்கின்ற ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்திய வழக்குகள் இருந்திருக்கிறதா? எனக்கு அப்படியாக எந்த ஒரு வழக்கும் தாக்கத்தை ஏற்படுத்திய அளவுக்கு எனக்கு வழக்குகள் இல்லை. ஏனென்றால் உயர்நீதிமன்ற சுப்ரீம் கோர்ட், அதாவது உயர்நீதிமன்றத்துக்கு வர வழக்குகள் எல்லாம் ஏதோ ஒரு விதத்திலே கொஞ்சம் ஒரு பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் உள்ளது அல்லது ஒரு முக்கியமான வழக்குகளாக தான் இருக்குது.
ஒவ்வொரு வழக்கும் அப்படிப்பட்ட வழக்குகளாக தான் இருக்கும். அப்போது அந்த நேரத்திலே வந்த எந்த வழக்கிலையும் கூட நான் எங்களுடைய மனதுக்கு சட்டத்தை அப்ளை பண்ண வேண்டும், ஃபேக்ட்ஸ் என்ன சொல்லுது, சட்டம் இப்படி சொல்லுது, வாதங்களை கேட்டுவிட்டு நான் ஜட்மெண்ட்டை எழுதி விடுவது உண்டு. அரசாங்கத்துக்கு எதிரான ஜட்மெண்ட்டும் நான் கொடுத்திருக்கின்றேன், சார்பான ஜட்மெண்ட்ஸும் கொடுத்திருக்கின்றேன். ஆனால் நான் எந்த ஒரு வழக்கையும் நான் எனக்கு மனதுக்கு, என்னுடைய மனச்சாட்சிக்கு, சட்டத்துக்கு, மற்றது முன்னே வழங்கப்பட்ட தீர்ப்புகளின்படி, சில வேளையில் அதே மாதிரியான ஒரு வழக்கு வந்து முன்னே வழங்கப்பட்ட தீர்ப்புகள் இருக்கும், அவற்றையும் ஆராய்ந்து ஒரு தீர்ப்பை கொடுக்கும்போது அது ஒரு தாக்கத்தை மனதிலே ஏற்படுத்தாது. விழாலும் நீங்கள் இந்த நீதித்துறையில் இருந்திருக்கிறீர்கள், கொஞ்சம் இமோஷனலாக சில நேரத்திலே ஏதாவது ஒரு ஒரு தூக்கு தண்டனை கொடுத்துருக்கலாம், மரண தண்டனை கொடுத்துருக்கலாம், அல்லது மிகவும் பாரதூரமான தண்டனை கொடுத்துருக்கலாம். நாங்கள் சினிமா படங்களில் பார்ப்பது போல் கடைசியாக அந்த எழுதி விட்டு அதை அப்படி பேனையை உடைப்பது போல் சில நேரங்களில் அந்த ஒரு உணர்வு வரும் தானே. நீங்கள் எல்லாருமே உணர்வு கட்டுப்பட்டவர்கள் தானே, அப்படி இருந்தது இல்லையா? அதற்கு மறுமொழி என்னவென்றால், நான் ஒருபோதும் கீழ்நிலை நீதிமன்றங்களில் நீதிபதியாக இருந்ததில்லை. இப்போ இப்படியான வழக்குகள், அதாவது மரண தண்டனை விதிக்கக்கூடிய வழக்குகள், மர்டர், அட்டெம்ப்டட் மர்டர் அல்லது ரேப் அல்லது அப்படியான வழக்குகள் வந்து மேல் நீதிமன்றத்துக்கு தான் வருது, ஹைகோர்ட். அப்போ ஹைகோர்ட் ஜட்ஜ் தான் சாட்சிகளை விசாரித்து அதுக்கு பிறகு அவர் சட்டத்தை பிரயோகித்து, அதுக்கு சட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்த்து, மற்றது நிகழ்வுகளையும் பார்த்து, நிகழ்வுகள் எவிடன்ஸ், சான்றுகள் என்னென்ன இருக்குன்னு பார்த்து கடைசியான ஒரு தீர்ப்புக்கு வருவார். இப்போ மரண தண்டனை விதிக்கிறதோ இல்லையோ தீர்மானிக்கிறது வந்து கீழ்நிலையில் உள்ள ஹைகோர்ட் ஜட்ஜ். அவர் தீர்மானித்த பிறகு அதுக்கு மேலே ஏதாவது அந்த அவருடைய ஜட்மெண்ட்டில் பிழை இருக்கிறது என்று கண்டால்தான் அப்பீலே வருவார்கள் சுப்ரீம் கோர்ட். அப்போ நாங்கள் பார்க்குறது அப்பீலைத்தான் பார்ப்போமே தவிர அந்த ஆழமாக போய் அந்த கேஸை பார்க்க மாட்டேன். அந்த அப்பீல் வரும் பொழுது எங்கே அவர்கள்ட்ட வாதாடுபவர்கள் கேட்போம், எங்கே சட்டத்தில் பிழை இருக்கிறது, எந்த சட்டப்பிழையை மேல் நீதிமன்ற நீதிபதி விட்டிருக்கிறார், அல்லது ஏதாவது ஒரு பிழை நிகழ்விலையும் ஏதாவது பிழை இருக்கிறதா, அல்ல சட்டத்தின் இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்க ஏதாவது பிழையான இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கப்பட்டு இருக்கிறதா என்று பார்ப்போமே தவிர நாங்கள் அந்த பிரீஃபை பார்த்து அதில் இருந்து தான் தீர்மானிக்கிறது. நான் ஒரு வழக்கிலையும் மரண தண்டனை விதித்தது இல்லை. ஆனால் மரண தண்டனை விதித்த வழக்கொன்று எனக்கு முன்னால் வந்து நான் அந்த மரண தண்டனையை உறுதிப்படுத்தி இருக்கிறேன். ரத்து செய்தது இல்லையா? ரத்து செய்தது இல்லை. அப்படி ஒரு மரண தண்டனை வந்திருக்கிறது, நீங்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறீர்கள். அந்த மரண, அது நான் மட்டுமல்ல, என்னுடன் சேர்ந்த ஒரு 4 நீதிபதிகள் இருப்பார்கள். அப்படியான வழக்கு பார்த்து அதை இல்லை, அந்த கொடுத்தது சரிதான். நான் மட்டுமல்ல, மற்ற நீதிபதிகளின் கருத்தையும் கேட்டு அவர்களும் எல்லாரும் சேர்ந்து ஜட்மெண்ட்டும் எழுதி இருக்கிறார்கள், அந்த அதை உறுதிப்படுத்தி இருக்கும். சரி, அப்படி கொடுக்கின்ற பொழுது இல்லை, ஒரு உணர்வுகளுக்கு கட்டுப்பட மாட்டீர்கள்? இல்லை, ஒரு உணர்வுக்கு நான் கட்டுப்பட்டது இல்லை இதுவரை இல்லை. எனக்கு பொதுவாக நான் பார்க்குறது சட்டம் சரியாக அப்ளை பண்ணப்பட்டிருக்கிறதா, எவிடன்ஸ் சரியாக இருக்கிறதா, மற்றது ஃபேக்ட்ஸ் எல்லாம் சரியாக வந்திருக்கா, இதன்படி நாங்கள் தீர்ப்பை கொடுக்க வேண்டும். அதே வடிவ ஆராய்ந்து அதற்கேற்ற மாதிரி தீர்ப்பை கொடுப்போம். அப்போ ரெண்டாவது, நான் எப்போவும் என்னுடைய சேம்பர்ஸில் நான் எப்போவும் ஒரு கடவுளுடைய படத்தை, நான் கோயிலுக்கு போகிறது வந்து என்னுடைய இடம் வந்து நல்லூர் முருகன்கிட்ட தான் போகிறேன். முருகனுடைய ஆறுமுக பெருமானுடைய படம் என்னுடைய சேம்பர்ஸ்லேயே இருக்குது. ஒவ்வொரு தீர்ப்பிலையும் கையெழுத்து வைக்க முதல் அதிலே வச்சு தான் நான் கையெழுத்து வைப்பேன் அவருக்கு முன்னால். இது என்னுடைய தீர்ப்பு அல்ல, இது கடவுளுடைய தீர்ப்பு. டெம்பிள் ஆஃப் ஜஸ்டிஸ், கடவுளாகவே இருந்து தீர்ப்பு கொடுக்குறார். நான் எல்லாவற்றையும் படித்து விட்டேன், இதை உனக்கு முன்னாலேயே வைத்து தீர்ப்பு எழுதுகிறேன் என்று எழுதி நான் கையெழுத்து வச்சு தான் கொடுத்துருக்கிறேன். எல்லா தீர்ப்புகளும் நான் சைன் பண்ண முதல் எல்லாவற்றையும் அதிலே வைத்து தான் சைன் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் சொல்லுகின்ற பொழுதே உணர்வுபூர்வமாகவும் இருக்கிறது என்றால் இவ்வளவு ஒரு பயபக்தியோடு அந்த ஒரு கடமையை நீங்கள் செய்கிறீர்கள். எனக்கு அதில் தாக்கம் எதுவுமே இல்லை, எல்லாம் கடவுள்கிட்ட ஒப்படைத்த மாதிரி அதையே வச்சு நான் சைன் பண்ணி போட்டுருக்கேன். எங்கள் நாட்டினுடைய 45வது பிரதம நீதியரசர் ஸ்ரீபவன் அவர்களோடு நாங்கள் கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம். பல யாப்பு சார்ந்த, கான்ஸ்டிடியூஷன் சார்ந்த பல வழக்குகள் நீங்கள் பிரதம நீதியரசராக இருந்த காலகட்டத்திலும் உயர்நீதிமன்ற நீதியரசராக இருந்த காலகட்டத்திலும் வந்திருக்கிறது. அது நீங்கள் சொன்னீர்கள் மரண தண்டனை வருகின்ற வழக்குகள் எல்லாம் அதாவது சுப்ரீம் கோர்ட்டுக்கு வராது, ஹைகோர்ட்லேயே முடிந்து நாங்கள் அப்பீலுக்கு தான் வருவார்கள் என்று. ஆனால் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேஸ் அல்லது யாப்பு சார்ந்த விடயங்கள் நேரடியாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்திருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்திலே எங்கள் நாட்டினுடைய தலைவிதியை மாற்றக்கூடிய சில கேஸுகளும் வந்திருக்கிறது. அதை நீங்கள் எவ்வாறு முகம் கொண்டீர்கள்?
அந்த 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 சந்தர்ப்பத்தை எவ்வாறு நீங்கள் நினைவு கூற விரும்புகிறீர்கள்? யாப்பு சம்பந்தமான, அதாவது அரசியலமைப்பு யாப்பு சம்பந்தமான வழக்குகள் வந்திருக்கின்றன. அதிலும் கூட ஒருவர் தனித்து தீர்மானம் எடுக்க முடியாது. பிரதம நீதியரசரோட வெறும் 2 நீதியரசர்கள் அல்லது 4 நீதியரசர்கள், ஒரு 5 பெஞ்ச் கான்ஸ்டிடியூஷன் 5 பெஞ்ச் கான்ஸ்டிடியூட் பண்ணியிருப்பார்கள் அல்லது 3 ஜட்ஜஸ் பெஞ்ச். அப்போ நாங்கள் அவர்களோட வாதங்களையும் கேட்ட பின்னர், அவர்களோடு அவர்கள் கூடிய வாதங்களை கேட்ட பின்னர் நாங்கள் எங்களுக்குள் கலந்தாலோசித்து, நீதிபதிகள் தங்களுக்குள் கலந்தாலோசித்து எங்களுடைய தீர்மானத்தை சபாநாயகருக்கு அனுப்புவோம். அப்படி நான் பல வழக்குகள் அது நாங்கள் பார்ட்டிஸுக்கு சொல்ல இயலாது, சபாநாயகருக்கு மட்டும்தான் அது அறிவிக்கப்படும். சபாநாயகர் அதை பாராளுமன்றத்திலே அறிவிப்பார். இப்படியான ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. இந்த யாப்பு சம்பந்தமான இந்த ப்ரொவிஷன்ஸ், அதாவது ஏதாவது அமெண்ட்மெண்ட்ஸ் வந்தால் இதை செய்யலாமா, செய்ய முடியாதா, செய்ய வேண்டுமென்றால் அதுக்கு 2/3 பீப்புள் ரெஃபரண்டம் வேணுமா, 2/3 மெஜாரிட்டி வேணுமா, சிம்பிள் மெஜாரிட்டி போதுமா என்பது எல்லாத்தையும் நாங்கள் எங்களுக்குள்ள ஆராய்ந்து ஒரு தீர்ப்பு மாதிரி அதை எழுதி சபாநாயகருக்கு அனுப்புவோம். அப்படியான வழக்குகள் நான் பல சந்தர்ப்பங்களே செய்திருக்கிறேன். இப்போ உண்மையாக கேட்கணும், எனக்கோ மக்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம், ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு செல்லுகிறது, ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேஸ் அல்லது சொன்ன போய் யாப்பு சார்ந்த வழக்காக இருக்கலாம். ஊடகங்கள் எல்லாம் அதை பற்றி பேசுவார்கள், பிரேக்கிங் நியூஸாக வரும், செய்திகளிலே வரும், அரசியல் தலைவர்கள் பேசுவார்கள், இப்பொழுது யூடியூபர்கள் எல்லாம் பேச வழிக்கிடுகிறார்கள், எல்லோரும் பேசுவார்கள். அதையெல்லாம் நீங்கள் கேட்கவே மாட்டீர்களா, பார்க்கவே மாட்டீர்களா? உங்கள் வீட்டில் டிவி இருக்குதா? டிவி இருக்கிறது, எனக்கு அது பார்க்கறதுக்கே நேரம் கிடைக்காது. அந்த அளவுக்கு எனக்கு இங்கே வேலை பளு அதிகம். நான் வீட்டிலே போய் டிவி வீட்டிலே என்னுடைய மனைவி அல்லது யாராவது வேறு யாரும் சொன்னால்தான் எனக்கு தெரியும் இப்படி ஒரு இதை சொல்லுகிறார்கள் என்று. மற்றபடி நான் அதை அப்படி நான் அதை கண்டுகொண்டாலும் கூட நான் அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள. அது எப்படி முடியும்? இப்போ சொன்னதை டிவியிலே இந்த நிகழ்ச்சி போகிறது, அந்த நிகழ்ச்சியிலே இந்த கேஸ் சம்பந்தமாக பேசப்படுகிறது, ஆழமாக பேசாவிட்டாலும் மேலோட்டமாக பேசப்படுகிறது. அவர் ஒரு தவறும் செய்யவில்லை, அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக இப்படி செய்து விட்டார்கள் என்றெல்லாம் சொல்லுவார்கள். இவற்றையெல்லாம் கேட்கின்ற பொழுது உங்கள் மனதில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் மாற்றங்கள் ஏன்னா நான் பார்க்கிறது, அவர்களுக்கு முன்னால் எனக்கு முன்னால் வந்த வழக்கில் என்ன எவிடன்ஸ், என்ன சான்று இருக்கிறது. அதை சில வெளிநாடுகளே அதை சொல்லுவார்கள், ட்ரையல் பை மீடியாவே ட்ரையலை நடத்தி முடிச்சிருக்கிறார்கள் என்ற மாதிரி இருக்கிறது. ஆனால் அது உண்மையிலேயே என்னை பொறுத்த மட்டிலே ஒரு வழக்கு நடந்து கொண்டு இருக்கும்போது அதை பற்றியான கருத்துக்களை சொல்லுவது ஒரு தவறு. என்னால் அது அந்த விடயம் நீதிமன்றத்துக்கு முன்னால் நடக்கிறது. பாராளுமன்றத்தில் கூட அதை பற்றி கதைக்க மாட்டார்கள். சில பேர் அதை சொல்லுவார்கள், மேட்டர் இஸ் சப்ஜுடிஸ். நீதிமன்றம் அதுக்குள்ளே நடந்து போய்கொண்டு இருக்கிறது, வழக்கு நடந்து கொண்டு இருக்கிறதா, அப்படியே நாங்கள் அதை இப்போது கதைக்கக்கூடாது. நீதிமன்றம் தீர்மானம் எடுத்த பிறகு அதை பற்றி கதைக்கலாம். ஆனால் நாங்கள் இப்படியான வெளியிலிருந்து வருகின்ற விடயங்களை கவனத்தில் கொள்வதில்லை. எங்களுக்கு முன்னால் ப்ளீடிங்ஸ், அந்த ப்ளீடிங்ஸ் இருக்கும், பிளெயிண்ட் இருக்கும், பிளெயிண்ட் இல்லை அந்த பெட்டிஷன் இருக்கும், அதுக்கு என்ன ஆன்சர் ஃபைல் பண்ணியிருக்கணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அந்த ஆன்சரை சப்போர்ட் பண்ணுறதா, அதுகளை வைத்துக்கொண்டு ஆர்கியூமெண்ட்டையும் வைத்துக்கொண்டு தான் நாங்கள் தீர்மானிப்போமே தவிர வெளியிலே இருந்து மற்றவர்கள் கதைப்பதை பற்றி நான் அதை எடுத்துக்கொள்வது இல்லை. இப்போ இன்னும் ஒரு சில நேரத்தில் சில தீர்ப்புகளை வழங்கியிருப்பீர்கள். நீங்கள் உயர் நீதிமன்ற நீதியரசராக நீங்கள் பேச வலிக்கின்ற பொழுது உங்களுக்கு கீழே ஹைகோர்ட்டிலிருந்து தான் வரப்போகிறது. நீங்கள் ஹைகோர்ட் ஜட்ஜாகவும் இருந்தீர்கள்? இல்லை, நீங்கள் இருக்கவில்லை. நான் நேரடியாகவே மேன்முறையீட்டு நீதிமன்றம், அப்பீல் கோர்ட்டுக்கு ரெண்டும் அப்பீலில் தான் நீதிமன்றங்கள். ஆகவே அடிப்படை கேஸை ஆராய்கின்ற நீதிமன்றங்கள் அல்ல, ஆகவே எல்லாம் அப்பீல் கோர்ட்டாக உங்களுக்கு வந்திருக்கிறது. அதனால தான் நான் கேட்க நினைத்தேன், அப்படி ஒரு சில தீர்ப்புகளை நீங்கள் வழங்கியிருப்பீர்கள். அந்த தீர்ப்பு நினைத்து இன்றும் நீங்கள் சந்தோஷப்படுகின்ற அல்லது பெருமைப்படுகின்ற மாதிரியான தீர்ப்புகளாக சிறிதுகள் இருந்திருக்கிறதா என்ற கேள்வியைத்தான் கேட்க முனைந்தேன். நான் நேரடியாக தீர்ப்பு கொடுத்ததில்லை. இப்படியான வழக்குகள் அது கீழ் நீதிமன்றங்களே தீர்ப்பு கொடுத்திருக்கும். அந்த தீர்ப்புகள் சரியா பிழையா என்பதைத்தான் நாங்கள் பார்த்துக்கொள்வோமே தவிர நாங்களாக தீர்ப்பு கொடுத்ததில்லை. சரி, உயர் நீதிமன்ற நீதியரசராக இருந்து கொண்டு பல வழக்குகள் வருகின்ற பொழுது ஒரு சில வழக்குகளுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கும். நீங்கள் உயர் நீதிமன்ற நீதியரசர், ஆனால் நீங்கள் அந்த பெஞ்சில் இருந்திருக்க மாட்டீர்கள். ஆனால் உங்களுக்கு அந்த தீர்ப்பு சரியாக படாத மாதிரியான உணர்வு வந்திருக்கிறதா? மற்ற நீதியரசர்கள் கொடுத்திருக்கிறார்கள், ஆனால் இதிலே என்னுடைய சிந்தனை வேறதாக இருந்திருக்கிறது என்ற மாதிரியான உணர்வுகள் வந்திருக்கிறதா? அந்த உணர்வு வருவதாக இருந்தால் உங்களுக்கு அந்த வழக்கினுடைய ஃபுல் ஃபேக்ட்ஸும் தெரிய வேணும். அங்கே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறார்கள் என்றது தெரிய வேண்டும்.
அது தெரியாமல் நாங்கள் ஒரு முடிவுக்கு வர இயலாது. என்ன வாதங்கள் வைத்தார்கள் என்று தெரியாது. நீதிமன்றத்திலே அந்த வழக்கு நடக்கும்போது என்னென்ன வாதங்களை வழக்காளி சார்பாக எதிராளி சார்பாக என்ன வாதங்கள் வைத்திருக்கிறார்கள் என்று கூட எங்களுக்கு தெரியாது. அதுகள் ஒன்றும் இல்லாமல் ஒரு முடிவுக்கு வர்றது ஒரு ஒரு சரியான தீர்ப்பல்ல. நாங்கள் அப்படி ஒரு சில வேளையில் யோசிக்கலாம், இப்படியான இது இருக்குது, ஆனால் இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கலாம்னா, ஆனால் அந்த பெஞ்ச் இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கிறது. சில வேளையில் அவருக்கு அதுக்கு எதுவும் காரணங்கள் இருக்கலாம். அப்போ அந்த காரணங்களை பார்ப்பதற்கு நாங்கள் அவருடைய ஜட்மெண்ட்டை வாசித்து பார்க்க வேணும். வாசித்து பார்த்து அந்த காரணங்களுக்காக கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அது சரியான ஒரு தீர்ப்பு. சரி, இப்பொழுது கிட்டத்தட்ட எத்தனை வருடங்களாக இந்த நீதித்துறையில் இருக்கிறீர்கள்? நீதித்துறையிலே நான் 2002 ஜூனிலே சேர்ந்தேன். 2002 ஜட்ஜாக வந்தது. 2017 மார்ச் 1 நான் ரிட்டையர் பண்ணேன். சரி, இப்போ சில நேரங்களிலே சொல்லுவார்கள், லாயர், நல்ல லாயர் என்ன செய்வார்ன்னு சொன்னால் நீதிபதியே படித்து கொள்வார். இந்த ஒரு கருத்து பொதுவாக எல்லோரும் சொல்லுகிறார்கள். நீதிபதி எப்படிப்பட்டவர், அவருடைய குணாதிசயம் என்ன, அவருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது என்பதை தெரிந்து கொண்டு நீ உன்னுடைய வழக்கை நீ முன்வை என்று சொல்லுகிறார்கள். இந்த கருத்து உண்மையாகவே நீதித்துறைக்கு சரியான கருத்தா? நீதித்துறையிலே எது சரி எது பிள்ளை என்று பார்க்க வேண்டும். இதை தாண்டி நாங்கள் நீதிபதி எப்படிப்பட்டவர் என்று நாங்கள் சிந்திக்கின்ற ஒரு தன்மை எவ்வளவுத்துக்கு நியாயமானதாக இருக்கிறது? ஒரு நீதிபதி ஒரு வழக்கை ஒரு வாதத்தை வைக்கும்போது வாதிடுபவர் ஒரு விதமான ஒரு லைனை எடுப்பார். ஆனால் நீதிபதி அதுக்கு இன்னொரு விதமான 2 ஆப்ஷன்ஸும் இருக்கக்கூடியதாக இருக்கலாம். சில வேளையில் நீதிபதி இன்னொரு விதமான ஒரு லைனை எடுத்து இப்படியும் செய்யலாம் என்ற ஒரு சஜஷனை கொடுப்பார். அப்போ அவருடைய திங்கிங்கின் படி சில வேளையில் இந்த வழக்கை இப்படி கூட நீங்கள் தீர்த்து வைக்கலாம், இப்படி ஒரு வழி இருக்கிறது என்று சொல்லும்போது அதை மறுத்து அவர் சொல்லுவதை ஒரு அளவுக்கு கேட்டு, சரி நான் அதை என்னுடைய கிளையன்ட்ஸ்கிட்ட கேட்டுட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதில் நீங்கள் சொல்கிறதுலேயும் ஒரு உண்மை இருக்கிறது என்று சொல்லி வாதாடுவது ஒரு அட்வொகசி. அதுதான் ஒரு அட்வொகேட்டினுடைய அவருடைய திறமை. அதை விடுத்து நீங்கள் சொல்கிறத நான் கேட்கவே மாட்டேன், என்னுடைய கிளையண்ட் இதைத்தான் சொல்கிறார், இப்படித்தான் நான் ஆர்கியூ பண்ண போகிறேன்னு சொன்னால் அதால் வர விளைவுகளை அவர் தான் எடுக்க வேண்டும் என்றால் தீர்ப்பு என்ன மாதிரி வருமென்று தெரியாது. தீர்ப்பில் நீதிபதி சொல்லலாம், இல்லை இப்படியான ஒரு வழியும் இருக்கிறது, இதன்படி நாங்கள் செய்து கொள்ளலாம் என்று சொல்லி இன்னும் ஒரு வழியை அவர் காட்டிவிடலாம். அதற்கு போகாமல் அவர் சொல்றதையே கேட்டு இப்படியும் செய்யலாம் என்றால் தான் தன்னுடைய கிளையன்ட்ஸ்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன்னு சொல்லி ஒரு டேட் எடுத்து திருப்பி அவர்கள் சொல்லுவார்கள் இப்படி செய்யலாம், அல்லது எனக்கு அது சரி, அது நல்ல அட்வொகேட்டாக இருந்தால் அவர் சொல்லுவார், நீங்கள் சொல்கிறது ஐ ரெஸ்பெக்ட் fully I respect what your lordship says, but my client was not willing to accept it. But he wanted me to argue this case this way. என்றால் அப்போ நீதிபதிக்கும் தெரியும், இவர் தான் சொன்னதை கேட்டிருக்கிறார், அவர் தான் சொன்னதையும் அவர் சொன்னதையெல்லாம் கேட்டு தன்னுடைய கிளையண்ட்டுக்கு சொல்ல கிளையண்ட் தான் அது வேணாம்னு சொல்லியிருக்கார் என்றால் பிறகு அந்த வழக்கு முடிந்த பிறகு அவர்கள் தங்களுடைய தீர்ப்பை கொடுப்பார்கள். விழாகால அனுபவத்திலே நீங்கள் ஒரு நீதிபதியாக சீஃப் ஜஸ்டிஸாக இருந்திருக்கிறீர்கள், உயர்நீதிமன்ற நீதியரசர், முறையீட்டு நீதியரசராக எல்லாம் இருந்திருக்கிறீர்கள். சில லாயர்ஸ் வந்தால் உங்களை அறியாத ஒரு பிடிப்பு. சில பேர் சொல்லுவார்கள், எனக்கு இந்த லாயர் வாதாடுகின்ற பொழுது எனக்கு என்னவோ அது பிடித்திருக்கிறது, சரியாக வாதாடுவார் என்ற சிந்தனை ஒரு ஜட்ஜுக்கு இருக்குமா? சிந்தனை இப்போ சில லாயர்ஸ் சில பிரசிடென்ட்ஸ் கவுன்சில், அதாவது என்ன வழக்கறிஞர் அவரை சொல்லுவது அரசாங்க இல்லை, சட்டத்தரணிகள் அவர்கள் அனுபவம் உள்ளவர்கள். அவர் அந்த ஆரம்பத்தில் இருந்தே அந்த ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸில் இருந்தே ஒரு வழக்கை வடிவாக விளங்கப்படுத்தி கொண்டு வருவார்கள். அப்போ சில பேர் ஆர்கியூ சொல்லும்போது நாங்கள் அதை பேசாமல் கேட்டுக்கொண்டே இருப்போம். சின்னன்ல இருந்தே என்ன மாதிரி தொடங்கினது, அடுத்தது கட்டம் என்ன, ரெண்டாவது என்ன, இப்போ இந்த நிலைக்கு வந்திருக்கு, இதுதான் வந்த பிரச்சனையை இலகுவாக விளங்கப்படுத்துவார்கள் நீதிமன்றம். சில பேர் அதை விட்டுட்டு டக்கண்டு இதுதான் வழக்கண்டுன்னு சொல்லி போனால் நீதிபதிகளுக்கு விளங்காது. அவர்கள் பல கேள்விகளை கேட்டு சில வேளையில் சரியான குழப்பமாக கூட இருக்கும். அதுக்கு பிறகு இந்த வாதத்தை விடுத்து எதிரொலியின உள்ளவர்கள் தான் அதை விளங்கப்படுத்த முனைவார்கள். ஆனால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான பிரசிடென்ட் ஜனாதிபதி சட்டத்தரணிகள்
ஃபண்டமெண்டல் பிரின்சிபிளில் இருந்தே அதை இருந்தே என்ன மாதிரி வந்தேன்னு சொன்னால் சில வேளைகளில் வெறு இலவாக அந்த வழக்கை பற்றிய விளக்கம் எங்களுக்கு அப்படி செய்பவர்களை நீதிபதிக்கு ஏதோ ஒரு வகையிலே பிடிக்கும். அவர் வந்தால் அவர் வடிவாகவே செய்து கொண்டு போவார். நாங்களும் அவர்களை இன்டரப்ட் பண்ண மாட்டோம். சொல்றதையெல்லாம் கேட்டு எங்களுக்கு ஏதாவது ஒரு அதில் சந்தேகம் இருந்து ஏதாவது ஒரு கிளாரிஃபிகேஷன் தேவை என்றால் அது சம்பந்தமாக மட்டும் கேள்விகளை கேட்போம். வெகு சுகமாக அந்த வழக்கு ஒரு 2-3 கேள்விகளோடு அந்த வழக்கு முடிந்தது. சரி, உங்களுக்கு பிடித்த, நீங்கள் இவ்வளவு பார்த்த உங்களுக்கு பிடித்த ஒரு சட்டத்தரணி என்றால் யாரை நீங்கள் சொல்லுங்கள்? அது நான் இங்கே சொல்லுவது அது சரியான எந்த சட்டத்தரணியும் அநேகமான இல்லை, உங்களுக்கு ஒரு முன்னோடியாக சட்டத்தரணி ஆரம்ப காலத்தில் இப்பொழுது இருக்கவர் இல்லை, நீண்ட காலத்துக்கு முதலும் இருந்திருந்திருக்கலாம். இல்லை, நான் ஆரம்பகால சட்டத்தரணிகள் அல்ல. நான் என்னை கேட்டீங்கன்னா நான் சேர்ந்த காலத்தில் நான் சட்டமாதிபர் திணைக்களத்திலே சேர்ந்த காலத்திலே என்னுடைய வழக்குகள் நான் செய்கிற வேலைகள் எல்லாத்தையும் சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு 2 பேர் இருந்தவர்கள். ஒன்று பழைய பிரதம நீதியரசராக இருந்த ஜிபிஎஸ்டி சில்வா அவர்கள். அவர்களுக்கு இப்போ 93 வயது இருக்கின்றார் இப்போவும். 2வது அவருக்கு பின்னால் இருந்த பிரதம நீதியரசர் சரத்தன் சில்வா அவர்கள். 2 பேரும் என்னுடைய வழக்குகள் நான் செய்கிற சட்டமா அதிபர் திணைக்களத்திலே செய்கின்ற வேலைகளை என்னை சூப்பர்வைஸ் பண்ணினவர்கள். ஒரு காலத்தில் எனக்கு அவர்கள் 2 பேருடைய போக்கு, அவர்கள் 2 பேரும் ஒவ்வொரு விதமான, அவர்கள் 2 விதமான லைன்லேயே அவர்கள் திங்க் பண்ணுவார்கள். 2 பேருடைய போக்கும் எனக்கு பிடிக்கும். அது இவர்கள் நீதியரசர்கள். சரி, நான் இப்போ ஒரு சட்டத்தரணி அப்படி சொல்வதற்கு விருப்பமில்லை. மற்றது பொதுவாக நான் சொல்லுகிறேன், ஒரு 25-30 வருஷத்துக்கு பிறகு வந்த சட்டத்தரணிகள் இப்போ உள்ள சட்டத்தரணிகளுக்குள் ஒரு மிக அந்த டாப்பில் உள்ள சட்டத்தரணிகள் இருக்கிறார்கள். 65-70 வயதாளர்களுக்கு கூட இருக்கும், 70க்கு மேலே கூட இருக்கலாம். அவர்கள் எல்லாம் நீதிமன்றத்துக்கு வந்தால் எங்களுக்கு விளக்கமாக அந்த வழக்குகளை பற்றி வழங்கப்படுத்துவார்கள். இந்த ஒரு இல்லாமல் நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்கும் அவர்களுடைய பிரச்சனைகளை. சரி, இப்போ இது ஒரு சவால் இல்லையா? ஒரு கேஸ் ஒன்றுக்கு ஒரு பக்கத்தில் ஜனாதிபதி சட்டத்தரணியை கொண்டு வருவதற்கான வல்லமை இருக்கக்கூடிய இன்னொரு கிளையண்ட் பக்கத்திலே அந்த வல்லமை இல்லை, சர்வசாதாரண ஒரு ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி சட்டத்தரணியை அழைத்து வந்திருக்கிறார். இப்பொழுது அந்த 2 ஒரு பெரிய மலை போன்ற ஒரு சட்டத்தரணி, இங்கே ஒரு மடுவான ஒரு சட்டத்தரணி என்று வைத்துக்கொள்ளுமே. இப்படி பார்க்கின்ற பொழுது இயற்கையாகவே அந்த இடத்துல நியாயம் வராது என்ற உணர்வு பல பேருக்கு வரும் அல்லவா? அந்த இடத்துல அது எங்களுக்கு வரக்கூடாது, வரவும் எனக்கு அப்படி வந்ததும் இல்லை. நான் இன்னொரு விஷயத்தை சொல்லுறேன். நான் சட்டமாதிபர் திணைக்களத்தில் இருந்தபோது ஒரு வழக்கு வந்தது. அது உயர் நீதிமன்றத்தில். வழக்காளி ஒரு சட்டத்தரணியை வைக்க இயலாத நிலைமை, அவர் தானே வழக்க சொல்லுகிறேன். நான் எதிராளிக்காக ஒரு அரசாங்க உத்தியோகத்திற்காக நான் எப்பிய பண்ணுறேன். அப்போ எப்பிய பண்ணி கொண்டு இருக்கும்போது அவர் வாதங்களை அவருக்கு சரியாக முன்வைக்க தெரியவில்லை. என்றாலும் தான் சொல்ல வேண்டியதை சொன்னவுடன் நீதிமன்றத்தில் இருந்த 2 நீதிபதிகள் என்ன கேட்கிறார்கள், நீங்கள் இதுக்கு என்ன சொல்லுகிறீர்கள்? நான் எல்லாவற்றையும் பார்த்துட்டு சொன்னேன், அவர் சொல்லுவது சரி, என்னுடைய இந்த 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 குறிப்பிட்ட அரசாங்க உயர் அதிகாரி எடுத்த முடிவை நான் நியாயப்படுத்த முடியாது என்று நீங்கள் சொல்லுவீர்கள். நான் சொன்னேன், சொல்லியிருக்கிறேன். அப்போது நீதிமன்றம் என்ன சொன்னதுனால், நீங்கள் அவர்களுடைய ஃபைலை பார்த்தீர்களா, அந்த டிபார்ட்மெண்டல் ஃபைலை பார்த்தீர்களா? பார்த்தேன். அதில் ஒரு நீதிபதி சொன்னார், அந்த ப்ரிசைட் பண்ண நீதிபதி, அப்படின்னால் அந்த அந்த ஃபைலை எங்களுக்கு எடுத்து காட்டுங்கள், நான் உங்கள்கிட்ட காட்டுறேன், நான் ஃபைலை வேண்டி தரேன் என்று ஃபைலை வேண்டி அப்படியே கொடுத்தேன். வேண்டி வைத்து விட்டார்கள். ஜட்மெண்ட் எழுதவில்லை. பிறகு கூப்பிட்டு சொன்னார்கள், நான் சொன்னது சரி, ஆனபடியால் அவற்றை தீர்ப்பை நான் தள்ளுபடி செய்கிறேன். அவர் எடுத்த முடிவை தள்ளுபடி செய்கிறார். அதுக்காக இவர் எந்த விதமான ஒரு சட்டத்தரணியும் இல்லாமல் வாதிட்டவர் வெற்றி பெற்றார். இப்போ எனக்கு ஒரே கேள்வி, இப்போ அந்த நேரத்தில் நீங்கள் அரசாங்கத்துக்காக வாதிட வந்த ஒரு சட்டமா திணைக்களத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றவர், அப்படி நீங்கள் செயற்படலாமா? நிச்சயமாக செயற்படலாம். நான் கட்டாயம் ஒரு கட்சிக்காகத்தான். என்னுடைய பொறுப்பு என்னென்றால் அந்த அரசாங்க அதிகாரி சரியான முறையில் அந்த கடைசி தீர்மானத்திற்கு வந்தாரா இல்லையா, அது உண்மையிலேயே சரியான முறையில் வராவிட்டால் அதை எடுத்து சொல்ல வேண்டியது ஒரு அரசு சட்டத்தரணியின் கடமை. நாங்கள் யார் வெல்லுகிறார்கள் தோற்கிறார்கள் என்பதை பார்ப்பதில்லை. அந்த வழக்கிலே
சரியான தீர்ப்பு வந்திருக்கிறதா, அந்த அந்த நேரத்திலே அவர் எடுத்த தீர்ப்பு, எடுத்த முடிவு சரியானதா என்பதை தான் நாங்கள் பார்த்து, அது பிழை என்றால் அப்படி நான் 2 முறை செய்திருக்கின்றேன். அந்த ஜட்மெண்ட்டிலேயே அப்புறம் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள், இப்படி இவர் அப்பியர் பண்ணி இந்த மாதிரியாக சொல்லியிருக்கிறார், அதை நாங்கள் முழுக்க வரவேற்கிறோம். ஆகவே நீதிபதியாக இருப்பவர் சட்டத்திறனை யார் வந்திருக்கிறார் என்பதை கருத்தில் கொள்ளக்கூடாது என்று நீங்கள் ஒரு கருத்தை சொல்லுகிறீர்கள். சரி, உங்களுடைய இன்னும் கொஞ்சம் தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் வேறு ஆசைப்படுகிறோம். ஒரு சீஃப் ஜஸ்டிஸுக்கு என்று ஒரு உத்தியோகபூர்வ இல்லத்தை கொடுப்பார்கள். சீஃப் ஜஸ்டிஸ் ஹவுஸ் என்ற ஒரு உத்தியோகபூர்வ இல்லம் ஒன்று கொடுக்கப்படும். நீங்கள் அந்த இல்லத்தை பயன்படுத்தியது இல்லை. நான் அந்த இல்லத்துக்கு போகவே இல்லை. போயிருக்கிறேன், இல்லத்தை பார்த்துருக்கிறேன். என்னுடைய வாகனங்கள் அங்கே நிற்கும் என்றால் எனக்கு 3 வாகனங்கள் இருந்தன. நான் ஒரே நேரத்தில் ஒரு வாகனத்தை தான் பயன்படுத்தலாம். ஒரு வாகனத்தை மட்டும் இங்கே வைத்திருப்பேன். மற்ற 2 வாகனங்களும் அங்கே இருக்குது. நான் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இருந்தது கிடையாது. ஏன்? எனக்கு என்னுடைய வீட்டிலேயே இருந்து கொண்டு நான் இதெல்லாம் ஒரு பெர்மனெண்ட்டான ஒரு நிச்சயமான இது இல்லை. ஏதோ ஒரு நான் எப்போ போகிறோமோ இன்னொரு 2 வருஷத்தில் திரும்பி வர வேண்டிய ஒரு நிலைமை. அதிலும் பார்க்க நான் என்னுடைய வீட்டிலேயே கம்ஃபர்டபுளாக நான் இருந்த மாதிரியே இருந்துட்டு வேணுமென்று இருந்தேன். ஆனால் அவர்கள் அது பிரதம நீதியரசருடைய நீதிஸ்தலம் ஆனபடியால் நீங்கள் ஆக்கியபை பண்ணினேன்னா இல்லையா விட்டால் என்ன, நீங்கள் அதுக்குரிய வாடகை கட்ட வேணும் என்றார். எவ்வளோ வாடகை? மாதம் 25,000 ரூபாய். 2 வருஷமும் ஒவ்வொரு மாதம் 25,000 ரூபாய் நான் கட்டிக்கொண்டே இருந்தேன். ஆனால் நான் அங்கே இருக்கவில்லை. ஏனென்றால் அங்கே உங்களுக்கு ஒரு குக் இருக்கும், ஒரு கார்டனர் உங்களோட வேலைகளை பார்ப்பதற்கு இருப்பார், உங்களுக்கு ஒரு வீடு செய்வதற்கு ஒருவர் இருப்பார். அப்படி 3 நாள் அவர்களை பார்ப்பதற்கு செல்வீர்கள். அவர்களை பார்ப்பதற்கு மட்டும் எல்லாம் செய்து வைத்திருக்கிறார்கள் மட்டும் போய் வீட்டில இருந்து பார்த்துட்டு வரும். நானும் என்னுடைய மனைவியும் போய் நின்று பார்த்துட்டு வருவோம். எல்லாம் சரியாக நடந்தது. உத்தியோகபூர்வமாக அந்த இல்லத்தில் இருந்ததும் இல்லை. அதே போல் உங்களுக்கு வாகனம் வழங்கப்பட்டிருக்கும். பல பேர் நாங்கள் நீதியரசர் வருகிறார் என்றால் முன்னால் 2 வாகனம், பின்னால் 2 வாகனம், பக்கத்திலேயே மோட்டார் சைக்கிள் எல்லாம் போகும், போலீஸ் பாதுகாப்போடு செல்லுவார்கள். அப்படி நீங்களும் சென்றிருக்கிறீர்கள்? அப்படி நான் எனக்கு போலீஸ் பாதுகாப்பு கேட்டார்கள். நான் வேண்டாம் என்று மறுத்து விட்டேன். பின்னுக்கு ஒரு பேக்கப் வெஹிக்கிள் அது இல்லையென்றே மறுத்து விட்டேன். ஆனால் என்னுடன் வாகனத்துக்குள் ஒரு போலீஸ் இருந்து கொண்டுவார். அவர் நான் அங்கே போகும் இடமெல்லாம் வந்து கொண்டே இருப்பார். நான் அங்கே போகணும், அங்கே என்னோட டிரைவரோட நானும் இருப்பேன், அவரும் இருப்பார். அவர் முன்னுக்கு இருப்பார், நான் பின்னுக்கு இருப்பேன். ஒரு டெத் த்ரெட் ஒன்றும் வந்தது இல்லையா? இது எனக்கு எந்த விதமான டெத் த்ரெட், ஒரு பயமும் இருக்கவில்லை. இயற்கையாக அந்த பதவியில் இருப்பவர்களுக்கு பயம் ஒன்று இருக்கும், நாளைக்கு என்னவும் நடக்கலாம் என்றால் நீங்கள் முக்கியமான தீர்ப்புகளை வழங்குவீர்கள். ஆகவே அந்த பயமும் உங்களுக்கு இருக்கவில்லை? பயம் அதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னது போல, நான் இதெல்லாம் என்னுடைய தீர்ப்பல்ல, கடவுளுடைய தீர்ப்புன்னு நினைத்து அப்படியே விட்டுவிட்டால் ஒவ்வொரு தீர்ப்பும் அது இறைவனுடைய தீர்ப்பு. இது டெம்பிள் ஆஃப் ஜஸ்டிஸ், கடவுள் தீர்ப்பு கொடுக்குறாருன்னு தான் நான் நினைச்சதை தவிர நான் எழுதி இதை கொடுக்குறேன் என்னுடைய தீர்ப்புன்னு நான் நினைத்தது கிடையாது. அதில் எனக்கு எந்த விதமான பயமும் இல்லை. நான் சில வேளைகளில் என்னுடைய வாகன சாரதி அவர் என்ன கொண்டு வந்து விட்டுட்டு நாங்கள் பிறகு எங்கேயும் போக வேணுமெண்டா கூட நான் தனியாக கூட டிரைவ் பண்ணி கொண்டு போயிருக்கிறேன் என்னுடைய மனைவியோடு. நான் ஒரு ஒரு நிகழ்வை சொல்ல விரும்புகிறேன். ஒரு கல்யாண வீட்டுக்கு எங்களை 2 பேரையும் வர சொல்லி இருந்தார்கள். அப்போது எனக்கு அன்றைக்கு கொஞ்சம் வேலை. அப்போ நான் சொன்னேன், என்னால் உடனே வர முடியாது, கொஞ்சம் பிந்தித்தான் வருவேன் என்று. இல்லை உங்களுக்கு கார் பார்க் பண்ணுறதுக்கு நாங்கள் முன்னுக்கே இடம் வைத்திருக்கிறோம், இது அந்த நேரம் இருந்த ஹோட்டல். அப்போ அவர்கள் சொன்னார்கள், நான் உங்களுக்காக ஒரு இடம் ஒதுக்கி வச்சிருக்கிறேன், நீங்கள் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வரலாம், நீங்கள் காப்பாக்க பற்றி யோசிக்க தேவையில்லை. நானும் என்னுடைய ஒய்ஃபும் தான் போனோம். ஒரு செக்யூரிட்டியும் ஒன்றுமில்லை. காரை கொண்டே பார்க் பண்ண முதல்ல அங்கே ஒரு நின்றவர் செக்யூரிட்டி சொன்னார், இதில் பார்க் பண்ண முடியாது. அவருக்கு உங்களை யாருன்னு தெரியாது. මේක මේ අග්‍රවිනිසුතු මාත්‍යයට තමයි මෙතනින් பார்க்கறேன்னு පුළුවන්. அது உங்களுக்கே சொல்லுகிறார். அப்போ நான் சிரிச்சு போட்டு சொன்னேன், நான் தான் அக்ரவினிசுத்துமா, நான் ஹரி மாத்தியா சமாவென்ன என்று சொல்லி பிறகு அதனே அதில் பார்க்க பண்ணேன். இப்படி ஒரு சம்பவம் இல்லை, 2-3 சம்பவங்கள் நடந்திருக்கிறது. நான் சில வேளைகளில் செக்யூரிட்டி இல்லாமலே நான் போயிருக்கிறேன். ஆகவே அந்த தனிப்பட்ட பாதுகாப்பு பயம் ஒன்றும் இருந்ததும் இல்லை. ஓய்வு பெற்றதன் பிறகு ஓய்வு எல்லா அரசு அதிகாரிகளுக்கும் ஓய்வு பெறுகிறது என்றால் ஒரு மனதுக்குள்ளே ஒரு கவலை ஒன்று வரும். இந்த இறுதியாக இதுதான் என்னுடைய கடைசி சிட்டிங், இதுக்கு பிறகு நான் இந்த பெஞ்சில் இருக்கப் போவதில்லை, சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கப் போவதில்லை என்று நீங்கள் தெரிந்து அந்த கடைசி நிகழ்வு உங்களுடைய மனதில் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியதா? கடைசி சிட்டிங் என்னுடைய மனதில் எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. நான் கடைசி நிகழ்வில் அங்கே இருந்த லாயர்ஸ் எல்லாருக்கும் தேங்க் பண்ணிவிட்டு சந்தோஷத்துடன் எழும்பி வந்தேன். ஏனென்றால் எனக்கு இன்றையிலிருந்து விடுதலை கிடைக்கிறது. நான் நினைத்தபடி என்னுடைய மனைவி பிள்ளைகளுடன் எங்கேயும் போகலாம், எனக்கு செக்யூரிட்டியும் இல்லை, நான் எங்கேயும் விரும்பின இடங்களுக்கு போய் வரலாம் என்ற உணர்வு எனக்குள்ளே இருந்தது.
ஆனால் அதற்கு முதலே எனக்கு வேறு 2-3 ஆஃபர்ஸ், அதாவது ஒன்று கமர்ஷியல் பேங்க், மற்றது ஃபிஜியில் என்ன நீதிபதியாக வர சொல்லி கேட்டார்கள். எனக்கு அங்கே போக விருப்பமே இல்லை. நான் அப்படி 2-3 ஆஃபர்ஸ் வந்தது. நான் அவற்றை எல்லாத்தையும் நான் பிறகு யோசிக்கிறேன் என்று சொல்லி அதை விட்டுட்டேன். எப்படி இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தோஷம், இனி நான் என்னுடைய குடும்ப உறுப்பினர்களோட விரும்பிய இடங்களுக்கு போய் வரலாம். சரி, இப்போ இந்த இடத்தில் தான் நான் ஒரு கேள்வி கேட்க வேண்டும். உங்களுடைய ஒரே ஒரு மகன், என்னுடைய அவர் ஒரே ஒரு பிள்ளை, அவருடைய திருமண நிகழ்வுக்கு இந்த நாட்டில் ஒரு அரசியல்வாதியையும் நீங்கள் அழைக்கவில்லையா? ஒரு அரசியல்வாதியையும் காண முடியவில்லை. ஏன்? இரண்டால் சில நேரத்தில் அந்த பதவியில் இருக்கின்றவர்கள் எத்தனையோ அரசியல்வாதிகள் வருவதற்கு தாங்களாகவே முன் வருவார்கள். நான் என்னுடன் கூட பழகியவர்கள், என்னுடைய எனக்கு முன்னாலே வழக்குகளுக்கு ஆஜரான சட்டத்திறனிகள், அவர்களைத்தான் மற்றது என்னுடைய உறவினர்கள், அவர்களைத்தான் அழைத்தேனே தவிர நான் யாரையும் வெளியில இருந்து எந்த ஒரு அரசியல்வாதியையும் நான் நாட்டினுடைய ஜனாதிபதியை கூட நான் அழைக்கவில்லை. சரி, ஏதாவது சந்தர்ப்பம் அவருக்கு தெரியும் என்னுடைய மகனுடைய கல்யாணம் விட மட்டும் சொல்லியிருக்கிறேன். நான் அழைப்பு கொடுக்கவில்லை. நான் அவர் அந்த இடத்துக்கு வரும்படி நான் அழைப்பு கொடுக்கவில்லை. அது சில நேரத்தை சங்கடமா இருக்காதா? அறிவிக்கிறீர்கள் என்னுடைய மகனுக்கு கல்யாணம், ஆனால் வாங்கோன்னு சொல்ல மாட்டீர்கள். அது எனக்கு சங்கடமாக இருக்கவில்லை. ஏனென்றால் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் ஒரு லைன் கருத்தான் வேணும். இவ்வளவு பேரையும் தான் நான் அழைக்கப் போகின்றேன், இவர்களை நான் அழைக்க. அது சில வேளைகளில் இப்போ அரசியல்வாதிகள் அங்கே வந்தால் இனி அவர்களுக்கென்று ஒரு செப்பரேட் டேபிள், அவர்களுக்கென்று ஒரு அங்கே செக்யூரிட்டி எல்லாம் செய்ய வேண்டி வரும். என்னுடைய உறவினர்கள் அவர்கள் எல்லாம் வந்து தாங்கள் விரும்பினபடி ஒன்றும் இருக்க முடியாது ஒரு நிலை. இது எங்களுடைய ஃபங்க்ஷன். அப்படி என்றால் நாங்கள் பிறகு அவர்களை கூப்பிடுறதுக்கு ஒரு செப்பரேட் ஃபங்க்ஷன் வச்சு கூப்பிட வேண்டி வந்திருக்கோம். நான் அப்படிப்பற்றி நினைக்கவுமே இல்லை. 2002ஆம் ஆண்டிலே சந்திரிகா பண்டாரநாயக்க அம்மையார் அவர்கள் தான் உங்களை நீதித்துறைக்குள்ளே முதலாவதாக அறிமுகப்படுத்தினார். அந்த அப்பாயின்மெண்ட் கொடுத்தாருன்னு சொன்னீங்க. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 5 ஜனாதிபதிகளை இல்லை, அதுக்கு பிறகு வந்து சந்திரிகா பண்டாரநாயக்க அம்மையாருக்கு பிறகு வந்த மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தான் என்னை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக அப்பாயிண்ட் பண்ணினார். பிறகு உச்ச நீதிமன்றத்திற்கும் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தான் என்னை வேகன்சி வந்தபோது என்னை அப்பாயிண்ட் பண்ணினவர். அதற்கு பிறகு சீஃப் ஜஸ்டிஸாக என்னை அப்பாயிண்ட் பண்ணினது வந்து மைத்திரிபால சிறிசேன. இவ்வளவு பேரோடு நீங்கள் 4 பேரோடு நீங்கள் கடமையாற்றிருக்கிறீர்கள். நீங்கள் கடமையாற்றுன்னு சொல்ல முடியாது. அந்த 4 பேர் ஜனாதிபதியாக இருக்கின்ற பொழுது நீங்கள் நீதித்துறைக்குள்ளே இருந்திருக்கிறீர்கள். ஏதாவது சவால், ஏதாவது அழைப்பு கொடுத்து போகாமல், அல்லது அவர்களுடைய மனதை வெல்ல முடியவில்லை, அவர்களுக்கு இப்பொழுது அவருடைய எதிர்பார்ப்புகளை நிராகரிப்பு நான் செய்ய வேண்டியிருக்கிறது என்று ஏதாவது வந்திருக்கிறதா? உங்களுக்கு இது வடிவாக சொல்ல வேண்டும். நான் இருந்த அந்த 4 ஜனாதிபதியில் எவராவது என்னுடன் தொடர்பு கொண்டதே இல்லை. ஆனால் நான் மஹிந்த ராஜபக்ச அவர்களை மட்டும் போய் பார்த்திருக்கின்றேன் ஒஃபிஷியல் லெவலாக. இவன் மைத்திரிபால சிறிசேன அவர்களையும் நான் கடைசியாக ரிட்டையர் பண்ண முதல் போய் பார்க்க வேண்டும். அவர் தான் என்ன ஒரு நீதிமன்றம் திறக்கப் நான் ரிட்டையர் பண்ணுறதுக்கு முதல் ஒரு நீதிமன்றம் மூதூர், அதை நான் இப்போ சொல்லுறேன், மூதூர் பகுதியிலே ஒரு புதிய நீதிமன்றம் கட்டப்பட்டிருக்கிறது, அது திறக்க வேணும் என்று சொன்னார். நான் ரிட்டையர் பண்ண முதல் அதை செய்ய வேணும். அப்போது நீதி அமைச்சராக இருந்தவர் இவர் ஜனாதிபதி சட்டத்தரணி ராஜபக்ச அவர்கள், இந்த விஜயதாச ராஜபக்ச அவர்கள், அவரும் எனக்கு ஒரு அழைப்பு கொடுத்தார். இப்படி அதை வந்து திறக்கிறதுக்கு வருபவர் ஜனாதிபதி தான் வாரார், தானும் போகின்றேன், நீங்கள் அதற்கு வர வேண்டும் என்று. நான் என்னென்னால் இதுக்கு முன்பு பல தடவைகள் நீதிமன்றம் திறப்பு விழாக்கு நான் போனதே இல்லை. நீதிமன்ற திறப்பு விழாக்கே போனதில்லை. நீதிமன்ற திறப்பு விழா வந்து அது செய்ய வேண்டியது வந்து நீதி அமைச்சு, அதற்கும் பிரதம நீதியரசருக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்பது என்னுடைய அபிப்பிராயம். நான் அதை சொல்லியும் இருக்கிறேன். அவர்கள் அதை அப்படியே விட்டுவிட்டார்கள். பிரதம நீதி அமைச்சர் போவார், சில வேளைகளில் ஜனாதிபதியை கூட அழைப்பு கொடுத்து இருக்கிறார்கள். ஆனால் நான் இந்த ஒன்றுக்கு மட்டும், அதுவும் நான் நினைத்தது, நான் இன்னும் ஒரு மாதத்தில் நான் ரிட்டையர் பண்ண போகிறேன், ஆனால் இதால் எனக்கு எந்த பிரச்சனையும் வரப்போவதில்லை. அப்போது எனக்கு சொன்னது என்னென்றால், இந்த நீதி கட்டடம், இந்த புதிய கட்டடம் வந்து 3 இன மக்களும் வாழுகின்ற ஒரு பிரதேசத்தில் உள்ள கட்டிடம். ஜனாதிபதியும் வாரார், நீதி அமைச்சரும் வாரார், நீங்களும் வர வேண்டும், நீங்கள் வந்தங்க ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுக்க வேண்டும்.
நான் அங்கே போனேன். கட்டடம் திறந்து வைக்கப்பட்டது ஜனாதிபதி அவர்களால். நீதி அமைச்சரும் அங்கே இருந்தார், நானும் இருந்து நான் ஒரு ஸ்பீச் ஒன்று அங்கே கொடுத்து விட்டு வந்தேன். அதான் அந்த 99.9% நான் போகவில்லை என்றது, அந்த 1% என்பது நான் நினைக்கிறேன் 0.1% என்றது இந்த நிகழ்வைத்தான். சரி, இன்னும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு கேள்வி உங்களிடம் கேட்க வேண்டும். உங்களுடைய பிறந்த நாள் 1952ஆம் ஆண்டு February மாதம் 29ஆம் தேதி, ஒரு லீப் வருடம். ஒரு வருடம் நீங்கள் பிறந்த நாள் கொண்டாடினால் 4 வருடம் அந்த February மாதம் 29ஆம் தேதி வரும் வரை காத்திருக்க வேண்டும். உண்மையாக பிறந்த நாள் கொண்டாடி இருக்கிறீர்களா? பிறந்த நாள் எனக்கு வாழ்த்துக்கள். முதல் நாள் 28ஆம் தேதியும் வாழ்த்துவார்கள், 29ஆம் தேதி இல்லாதபடியே 28ஆம் தேதியும் வாழ்த்துவார்கள், 1ஆம் தேதியும் எனக்கு வாழ்த்துக்கள் வரும். இதே பிரச்சனை நான் ரிட்டையர் பண்ணும்போது எந்த தேதியிலே நான் ரிட்டையர் பண்ண வேணும் என்ற ஒரு பிரச்சனையும் இங்கே விழுந்து. எப்படி நான் 28ஆம் தேதி ரிட்டையர் பண்ணணுமா? 2017ஆம் ஆண்டு நான் ரிட்டையர் பண்ணுற டைம் 29ஆம் தேதி இல்லை. அப்போ நான் 28ஆம் தேதி ரிட்டையர் பண்ண வேணுமா, 1ஆம் தேதி தான் ரிட்டையர் பண்ண வேணுமா என்ற ஒரு பிரச்சனை. நான் அப்போ என்ன செய்தேன் என்றால், அது ஒருத்தருக்கும் அதை வடிவாக என்னென்று சொல்லுவதற்கு நான் சட்டத்தரணி எங்களோட பார் அசோசியேஷன் பிரசிடெண்ட் அவரையும் இன்னும் ஒரு பிரசிடென்ட்ஸ் கவுன்சில் அவரையும் என்னோட சேம்பர்ஸுக்கு கூப்பிட்டு கேட்டேன். இப்படி ஒரு அவர்களும் யோசிச்சு போட்டு இது ஒரு பிக்யூலியர் கேஸ், என்ன செய்யலாம், நீங்கள் 1ஆம் தேதி 28ஆம் தேதியுடன் உங்களுடைய காலம் முடிவடைகிறது, சிட்டிங்ஸை வச்சிருக்க வேண்டாம். 1ஆம் தேதி நீங்கள் சேம்பர்ஸில் வந்து ரிட்டையர்மெண்ட் பேப்பர்ஸை கொடுத்துட்டு போங்க என்றால் யாரும் எந்த பிள்ளையும் கண்டுபிடிக்க இயலாது. ஏனென்றால் முன்பு ஒரு வழக்கொன்றில் 1ஆம் தேதி ஒரு ஜட்ஜ் ரிட்டையர் பண்ணுறார், ஒரு டேட் ஃபஸ்ட் தான். ஆனால் ஃபஸ்ட்டுக்கு ஒரு salary ரிவிஷன் வந்தது. ஃபஸ்ட்டில் இருந்து அவருடைய எல்லா அரசாங்க அதிகாரிகளுடைய சம்பளங்கள் எல்லாம் வேறு ஏற்றி விட்டார்கள். அப்போ அரசாங்க அதிகாரிகளோட இந்த நீதித்துறையிலேயும் ஏற்றப்பட்டிருக்கும். அது 1ஆம் தேதியிலேருந்து தான் நம்மளுக்கு வருது. இவர் 1ஆம் தேதி ரிட்டையர் பண்ணுறார். பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன வியூ எடுத்தோம்னா, இல்லை உங்களோட லாஸ்ட் டேட் வந்து 31st of December, யூ ஆர் நாட் என்டைட்டில் ஃபார் த நியூ salary ரிவிஷன். சரியா? ஒரு நாள் அப்போ அவர் பிறகு கோர்ட்டுக்கு வந்து கோர்ட் இன்டர்பிரிட்டேஷன் எடுத்ததுன்னா, நோ, நீங்கள் பிறந்தது ஜனவரி 1 அது காலமே இதாக இருக்கலாம், காலமே 7:30 மணியாக இருக்கலாம், இரவு 10 மணியாக இருக்கலாம். ஆனால் you reach the 60th year only on the 60th year upon reaching the age of 60. When do you reach the age of 60 என்றால் அது first you are entitled. அதுக்கு பிறகு அவருக்கு salary கொடுக்கப்பட்டது. அந்த ஒரு நாள் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தும். என்னையும் அது சொன்னார்கள், நீங்கள் 28ஆம் தேதி அது பிறகு ஏதாவது ஒன்று வந்தால் அதில் பிரச்சனை வராமல் இருக்கிறது. 28ஆம் தேதி நான் சேம்பர்ஸுக்கு வந்து பெஞ்சிலையும் இருந்தேன். நான் 1ஆம் தேதி சேம்பர்ஸுக்கு வந்து இருந்து ஏதாவது பேப்பர்ஸ் இருந்தால் பேப்பர்ஸில் மட்டும் சைன் பண்ணி போட்டு பெஞ்சுக்கு போகவில்லை. ஜட்மெண்ட் கொடுக்கல. பிறகு யாரும் வந்து ஜட்மெண்ட்டை சேலஞ்ச் பண்ணலாம். இவர் 29ஆம் தேதியில் பிறந்தவர் 29ஆம் தேதி இருக்கையில் இவர் என்னண்டு 1ஆம் தேதி வந்து அங்கே ஜட்மெண்ட் அங்கே கொடுத்துருக்குறாரு. அது ஜட்மெண்ட் ஆன முடியாது, அது செல்லுபடியாகாது ஜட்மெண்ட் கூட. அப்போ இதுகளை எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் 1ஆம் தேதி பெஞ்சுக்கு போகவே இல்லை. 28ஆம் தேதியுடன் என் வேலை முடிஞ்சது. ஆனால் 1ஆம் தேதியும் அங்கே ஆஃபீஸுக்கு போய் அண்டையிலேருந்து தான் ரிட்டையர் பண்ணான். பிறகு என்னுடைய பேப்பர்ஸ் எல்லாம் வந்து 1st of March தான் வந்தீர்கள். 2 கேள்விகள் இருக்கிறது இறுதியாக. ஒன்று, ஒவ்வொரு நாளும் நீங்கள் விடிய காலையிலே எழுந்து ஒவ்வொரு நாளும் ஒரு கேஸுக்கு போவதற்கு முதல் எவ்வாறு உங்களை தயார்படுத்துகிறீர்கள், என்னென்ன செயற்பாடுகளை நீங்கள் செய்கிறீர்கள் நாளாந்த ரொட்டீன்? அதாவது நீங்கள் பதவியில் இருக்கின்ற பொழுது, இப்பொழுது பதவி இல்லாத பொழுது? பதவியில் இருக்கின்ற பொழுதெல்லாம் நான் இந்த கேஸ் அந்தந்த நாளுக்குரிய கேஸை நான் ஃபைல்ஸை வீட்டுக்கு எடுத்து கொண்டு போவதுண்டு. அதுவும் இம்பார்ட்டன்ட் கேஸஸ் இருந்தால் கட்டாயமாக அதை எடுத்துக்கொண்டே போவேன். சில வழக்குகள் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இராது. இம்பார்ட்டன்ட் கேஸஸ் எடுத்துக்கொண்டு போய் நான் காலையிலேயே எழுந்து 4:30 மணிக்கே படிக்க துவங்கிடுவேன். ஓரளவுக்கு மேலோட்டமாக அது என்ன வழக்கு, என்னென்ன விஷயங்களில் நான் கேள்விகள் எதுவும் கேட்க வேண்டியிருந்தால் என்னென்ன கேட்க வேண்டுமென்றது ஒரு இடத்திலே போட்டு வைத்திருப்பேன். அப்போ எனக்கு அது சுகமாக இருக்கும் அங்கே போகணும். ஒன்று இப்போவும் அதே பழக்கம், காலையிலேயே எழுந்துருவேன் 4:30 மணிக்கு. இப்போவும் எழுக்கிறேன். உங்களுடைய முழு நேர செயற்பாடு காலையில் 4:30 மணிக்கு எழும்பினா நான் என் காலக்கடன் எல்லாம் முடித்து ஒரு 45 நிமிஷம் இறை வணக்கம் அப்படியே இருந்துடுவேன் என்னுடைய சுவாமி அறையில். 5:45 6 மணிக்கு தான் என்னுடைய டீயை குடிச்சிட்டு பிறகு ஒரு வாக்குக்கு போவேன். அப்போது வாக், காலையில் இறை வணக்கம், அது அந்த பத்மாசனத்தில் இருந்து
சுவாமியை கும்பிட்டுட்டு பிறகு டீ குடித்து அதுக்கு பிறகு வாக் போனால் 7:30க்கு தான் வந்து அதுக்கு பிறகு தான் என்னுடைய நார்மலான வழக்கல் குளிச்சோ எல்லா வேலையும் அதுக்கு பிறகு துவங்கும். அதுக்கு பிறகு எங்கேயாவது போக வேணும், பேங்க்குக்கு போகணும், அப்படி இப்படின்னா எல்லாம் 9:30க்கு பிறகு போயிட்டு 10:30க்கு இடையில் அந்த வேலையெல்லாம் முடிச்சு வந்து அதுக்கு பிறகு தான் நான் பேப்பரில் இருந்தால் பேப்பரில் என்ன நியூஸ் இருக்குன்றதை பார்க்குறது. அதோட காலை நேரம் போய் சேர்ந்துடும் எனக்கு. அப்படியா இப்போது வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. இனி என்னுடைய மகனுடைய வீடு, பேரப்பிள்ளைன்ற வீடு, அவர்களை போய் பார்க்குறது அப்படியே. ஆனால் இப்பொழுதெல்லாம் முன்னாள் நீதியரசர் ஸ்ரீபவன் அவர்களை எல்லா ஆலயங்களிலும் பார்க்கலாம். எல்லா நிகழ்வுகளிலும் சர்வசாதாரண ஒரு குடிமகனாக வருவார். பக்கத்திலிருந்து நடந்து வருவார், பக்கத்திலிருந்து கதைப்பார், தேவாரம் எல்லாம் பாடுவார் ஆலயங்களிலே என்றெல்லாம் இப்பொழுது நாங்கள் கண்முன்னாலும் பார்க்கிறோம். அதாவது ஒரு நீதிமன்றத்தினுடைய உயர்நீதிமன்ற நீதியரசராக இருந்தவரா இவர் அவ்வளவு எளிமையாக இருக்கிறாரே என்றுதான் இந்த பார் உங்களை பார்க்கிறது. இதை உண்மையாக சொல்லிக்கொண்டு இறுதியாக இதை பார்த்து கொண்டிருக்கின்ற இளம் சட்டத்துறையினருக்கு என்ன ஆலோசனையை நீங்கள் வழங்குவீர்கள்? என்னுடைய அனுபவத்தில் இப்போ நான் என்ன மாதிரி இந்த மேல்நிலைக்கு வந்த நான் என்ற என்னுடைய அனுபவத்திலே நான் சொல்லக்கூடியது என்னவென்றால், முயற்சியாளராக நீங்கள் எப்போது முயற்சியுடையவர்களாக இருக்க வேண்டும். மற்றது உங்களுடைய நம்பிக்கை, நான் இதை செய்து முடிப்பேன் என்று. சில பேருக்கு அந்த நம்பிக்கை வராது. விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, மற்றது கடவுள் நம்பிக்கையும் உண்டு. டிசிப்ளின் லைஃப், இந்த நாளோடையும் ஒருவர் தொடர்ந்து பயணித்து கொண்டு வந்தால் ஏதோ ஒரு நிலையில் அவர் கட்டாயம் படிப்படியாவது எங்கேயோ ஒரு நிலைக்கு போய் சேருவார் என்றது என்னுடைய அபிப்பிராயம். 45வது உயர் நீதிமன்றத்தினுடைய பிரதம நீதியரசர், நாட்டினுடைய பிரதம நீதியரசர் ஸ்ரீபவன் அவர்கள், உண்மையாகவே சார், தமிழ் பேசுகின்ற மக்களுக்கு உங்கள் போன்ற ஒருவர் 45வது பிரதம நீதியரசராக வந்திருந்திருக்கிறார் என்று நினைக்கின்ற பொழுது மிக சந்தோஷம் எங்களுக்கு. இதே போல் சந்தோஷம் இன்னொரு காலகட்டத்திலும் எங்களுக்கு எதிர்காலத்திலே வர வேண்டும். இன்னும் ஒரு தமிழர் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே தமிழ் பேசுகின்ற ஒருவர் பிரதம நீதியரசராக வர வேண்டும் என்பது எங்களுடைய அவாவாக இருக்கிறது. எங்களுடைய அழைப்பை ஏற்று இவ்வளவு நேரம் எங்களோடு உங்களுடைய தகவல்கள், எங்களுடைய அனுபவங்கள் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டமைக்கு, ஒரு நீதித்துறை, அதாவது எங்களுக்கு ஒரு நீதிபதியினுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமென்றே எங்களுக்கு தெரியாது. ஆகவே அவற்றையெல்லாம் நீங்கள் மனம் விட்டு பகிர்ந்து கொண்டமைக்கு மனமார்ந்த நன்றிகள். நன்றி. அழைத்தமைக்கு நன்றி. வணக்கம். நன்றி.